சரியாக 7:30க்கு ஆரம்பிச்சிடலாம். 7:30 ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இது சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 26வது இணையவழி கூட்டம். சொல்வேந்தர் மன்றமானது ஒரு லாப நோக்கமற்ற ஒரு பன்னாட்டு நிறுவனமாகும். இதன் முக்கிய குறிக்கோள் உறுப்பினர்களின் மொழித்திறன் மற்றும் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள உதவுவதாகும். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றமானது 2024 ஆகஸ்ட் 14ஆம் நாள் சென்னை மேடவாக்கத்தில் பாவலரேறு தமிழ் களத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகத்திலேயே இந்த சொல்வேந்தர் மன்றம் மட்டுமே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இணையவழி மற்றும் நேரடி கூட்டத்தினை நடத்தி கொண்டு வருகிறது. இணையவழி கூட்டமானது ஒவ்வொரு வாரமும் தமிழ் இணையவழி கூட்டமானது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 7:30 இந்திய நேரப்படியும், நேரடி கூட்டமானது ஞாயிறு மாலை 3:30 முதல் 5:30 மணி வரை சென்னை மேடவாக்கத்திலும், ஆங்கில வழி கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும், ஆங்கில வழி கூட்டம் நேரடியாக ஒரு வாரம் சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேசும்போது ஒரு சில நெறிமுறைகள் இருக்கிறது. அது உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலாவதாக பேசும்பொழுது மதம், அரசியல் மற்றும் பாலியல் சம்பந்தமான பதிவுகளை பேச வேண்டாம். இரண்டாவதாக, நீங்கள் பேசும் பொழுது உங்கள் ஆடியோ மற்றும் வீடியோவை எனேபிள் செய்து கொண்டு பேசுங்கள். நீங்கள் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமல் இருப்பதற்காக உங்கள் கைபேசியை ஊமைப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற ஒலி எழுப்பும் சாதனங்களையும் ஊமைப்படுத்தி விடுங்கள். இதன் ஒரு முக்கியமான நெறிமுறைகள். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் பேசி முடித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்வதற்காக தலைமை பொறுப்பாளர் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சென்னை தமிழகத்துல கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்தவர். ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக கத்தார் நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். தமிழை ஒரு இனிமையாக பேசக்கூடிய வல்லவர். அவரிடம் இந்த இணையவழி மேடையை ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்கள். இணையவழி மேடை உங்களுக்கு. நன்றி அரங்காவலர் வெங்கடேஸ்வரன் அவர்களே, மிக்க நன்றி. அமுதே தமிழே, அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்கி சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தோடைய இந்த தமிழ் கூட்டம் இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குதுங்க. ஒரு 25 கூட்டங்களை தாண்டிட்டோம். ஒரு பெரிய மைல்கல்ல போன வாரம் தான் நம்ம தாண்டணும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு 26வது கூட்டத்துக்கு வந்துட்டோம். காலங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு பாருங்க. இது மாதிரியே நம்ம மகிழ்ச்சியும் நிலைச்சு நிற்கணும்னா தொடர்ந்து நம்ம இந்த பயணத்தில் எல்லாரும் இணையணும். நம்ம விருந்தினர்களையும் இணைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் விருந்தினர்களை கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு செய்தியோட சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 26வது கூட்டத்தை துவக்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோதான் நமக்கு பேச தெரிஞ்சிருந்தாலும் அதை பழக பழக அது மெருகேறும், மேம்படும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்போ நம்ம பேசுகிறதான் பேச்சு அப்படின்னு நினச்சி அங்கேயே நின்னோம்னா நம்ம பேச்சு மேம்பட வாய்ப்பே இல்லை. சிறந்த பேச்சாளர்களை பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எங்கே இருக்கோம், நம்மளுடைய நிலைமை எங்கே இருக்குது, இன்னும் எங்கெங்கெல்லாம் நம்ம மேம்படலாம் அப்படின்ற ஒரு அளவுகோல் நமக்கு தெரியும். அப்படின்னா பேச்சாளர்களோட பழகணும், பேசணும், அந்த சூழ்நிலையில் இருக்கணும். அதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் இந்த சொல்வேந்தர் மன்றம், நம்ம சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தனித்துவமானவங்க. ஒருத்தரும் ஒரு விதமான பேச்சில் விற்பனர்கள். ஒருத்தர்கிட்டையும் ஒரு கற்றுக்க வேண்டிய விடயங்கள் இருக்குது. அதை நம்ம கற்றுக்கும் போது நம்ம எல்லாரும் ஒரே அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை தர இந்த சொல்வேந்தர் மன்றங்களை சிறப்பாக நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி நம்மளுடைய கூட்டத்திற்கான அடுத்த நகர்வுக்கு போவோம். இதுக்கு முன்னாடி யாராவது விருந்தினர்கள் இருந்தால் அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். யாராவது விருந்தினர்கள் முதன்முறை நம்ம சொல்வேந்தர் மன்றத்துக்கு வந்திருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே அனுபவம் வாய்ந்த சொல்வேந்தர்கள் நினைக்கிறேன். இடையில யாராவது வந்தீங்கன்னா உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. இதோட இன்னைய
நெறியாளர்கிட்ட நம்ம மேடையை ஒப்படைக்க வேண்டிய நேரம். இன்றைய நெறியாளர் ஒரு சிறப்பான சொல்வேந்தர். எப்பவும் எந்த பொறுப்பையும் எடுக்க தயாராக இருக்கிற ஒரு சொல்வேந்தர், ஒரு தமிழ் ஆர்வலர். பிடெக் பிட்ஸ் பிலானி ஹைதராபாத்தில் படிச்சிருக்காரு. ஸ்வஸ்திக் ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் இதில் ரிஜினல் மேனேஜராக இருக்கார். இவருக்கு பல திறமைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லியிருக்கிறது சிறுகதை எழுதுறது, கவிதை எழுதுறது, அரசியல் கட்டுரைகள் எழுதுறது, இதெல்லாம் இவருடைய பொழுதுபோக்கு அம்சமாக சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு சிறப்பான சொல்வேந்தரை இன்னைக்கு நமக்கு நெறியாளராக பெற்றது நம்மளுடைய அதிர்ஷ்டம். வாங்க பாண்டியன், மேடை உங்கள் கையில். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இணைய வழியில் 26வது கூடுகைக்காய் நாம் கூடியிருக்கிறோம். நன்றி சொல்வேந்தர், தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களே. இன்றைய கூட்டம் 4 அமர்வுகளாக இருப்பது தாங்கள் அறிந்ததுதான். பொது மதிப்பீட்டாளர் அவருடைய உரைத்தன்மை நோக்குப்படையோடு நம் அனைவரையும் கவனிப்பதற்காக இருக்கிறார். ஆயத்த உரை என்கிற ஒரு பகுதி, செம்மொழி அமர்வு என்கிற பகுதி, உடனடி பேச்சு என்கிற பகுதி, இறுதியாக அறிக்கையை சமர்ப்பிக்கிற பகுதி என நாம் இன்றைய நிகழ்ச்சி நிரலை வகுத்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் நான் அடுத்த கட்டத்திற்காக பொது மதிப்பீட்டாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அறிமுகப்படுத்தியவரையே அறிமுகப்படுத்துவது இயல்பு. எம்மை அறிமுகப்படுத்திய மதிப்பிற்குரிய தலைமை சொல்வேந்தர் இப்பொழுதுதான் உலக அளவில் பட்டிமண்டபத்தில் முதல் பரிசை பெற்று நம் சென்னை உலக தமிழ் சங்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற மதிப்பிற்குரிய எழிலரசன் ஐயா அவர்கள் பலாப்பழம் பன்ரொட்டி மிக சுவையாக இருக்கும், அதைவிட சுவையாக இருக்கும் எங்கள் தலைமை சொல்வேந்தரின் தமிழமுது. பொது மதிப்பீட்டாளரை இப்பொழுது மேடைக்கு அழைத்து அவருடைய பொறுப்பும் அவருக்கான படையினுடைய வீச்சையும் தாங்களுக்கு அறிவிப்பார். ஐயா, மேடை உங்கள் வசம். நன்றி நன்றி பொது மதிப்பீட்டாளர் நெறியாளர் பாண்டியன் அவர்களே. இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு நமக்கு சில பொறுப்பாளர்கள் இருக்காங்க. நம்மளை எல்லா விதத்துலேயும் நேர்வழியில் கொண்டு போகிறது அவங்களுடைய முக்கிய பொறுப்பு. அவங்க இல்லைன்னா நம்ம கூட்டம் நேர்வழியில் போக வாய்ப்பு இல்லை. நம்ம இங்கே அங்கே தலையை காட்டி வேற எங்கேயாவது போக பார்த்தா அதை ஒழுங்குபடுத்தி நேர்படுத்துறதுக்காக ஒரு உரைத்தன்மை நோக்குப்படை அப்படின்னு ஒன்று பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க பணியை அவங்க சிறப்பாக செய்ய இருக்காங்க. முதல் பணியை செய்ய இருக்காரு நேரக்காப்பாளர். நேரக்காப்பாளராக இன்னைக்கு ஜான் பிரதீப் அவர்கள் இருக்காரு. வேலூர் சொல்வேந்தர் மன்றம் அதனுடைய தலைவர் ஜான் பிரதீப். நேரக்காப்பாளராக உங்களுடைய பொறுப்பின் நோக்கத்தை எடுத்து சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் முழுசா தமிழ்லயே பேச ட்ரை பண்ண போறேன். இல்ல, எனக்கு எந்த பெருமையும் இல்லை. நான் இது ஃபர்ஸ்ட் இது தமிழ் மன்றம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் மத்தியானத்துல இருந்தே சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன், முழுசா தமிழ்ல எப்படிலாம் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் ரெண்டு விஷயம் பண்ண போறேன். ஒண்ணு, முழுசா தமிழ்ல பேசுறது. நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேசுனது கேட்டோடனே எனக்கு இன்னும் படபடப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த நேர காப்பாளர் வேலை இருக்கிறதுலயே கஷ்டமான வேலை இந்த ஒரு வேலை தான். டைமிங்க பார்க்கணும், இங்க நோட் பண்ணும், அங்க கலர் காமிக்கணும், இந்த மாதிரி கஷ்டமான வேலை. நான் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா செய்ய முயற்சி பண்ண போறேன். ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் பண்றவங்களுக்கு 5 நிமிஷம் நான் இந்த ஸ்கிரீன்ல இப்ப காமிக்கிற மாதிரி 5 நிமிஷத்துல இந்த மாதிரி பச்சை பேக்ரவுண்ட் காமிப்பேன். 6 நிமிஷத்துல மஞ்சள் பேக்ரவுண்டு, 7 நிமிஷத்துல சிகப்பு பேக்ரவுண்டுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல, சாரி. அடுத்தது அதே மாதிரி பின்புலம். ஓகே, அதே மாதிரி அடுத்தது நம்ம டேபிள் டாபிக்ஸ் பேசும்போது உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கு பேச சொல்லுவாங்க. அதுக்கு 1 இருந்து 3 நிமிஷம் பேசணும். 1 நிமிஷம் ஆகும்போது பச்சை பின்புலம், 2 நிமிஷம் ஆகும்போது இல்ல 1.5 நிமிஷம் ஆகும்போது மஞ்சள், அப்புறம் 3 நிமிஷம் ஆகும்போது 2 நிமிஷம் ஆகும்போது சிகப்பு. 1ல இருந்து 2 நிமிஷம் பேசணும். அப்புறம் எவாலுவேட்டர்ஸ் உங்களோட எவாலுவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 1 நிமிஷத்துல
2 நிமிஷத்துல பச்சை, 2 நிமிஷத்துல மஞ்சள், 3 நிமிஷம் ஆகும்போது சிகப்பு இது காண்பிக்கப்படும். இது எல்லாத்துலயுமே ஒரு 30 செகண்ட் முன்னாடியும் 30 செகண்ட் அதுக்கப்புறமும் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் இருக்கும். அதுக்கு கம்மியாவோ அதுக்கு அதிகமாவோ பேசினா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி நன்றி ஜான் பிரதீப் அவர்களே. ரொம்ப சிறப்பான ஒரு பணி. உங்களுடைய அனுபவம் தெரியுது, நீங்கள் ஆங்கிலத்தில் சிறப்பாக பங்கெடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். முதல்ல வரும்போது ஆங்கிலம் கலந்து தான் பேசணும். நம்ம ஆங்கிலம் கலந்து பேசுகிறோமோ இல்லையோ, பேசக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா, அதுதான் சிறப்பு. நம்ம அதுவே உங்களுடைய ஆங்கில சொற்களை குறைச்சிரும். அந்த எண்ணம் தான் முக்கியம். எல்லாரும் அந்த ஒரு உந்துதலோட பயணிப்போம். அவர் ஒரு உதாரணமாக எடுத்துப்போம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நேரக்காப்பாளர் பணி மிகவும் கடினமான பணி. வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய உபரிச்சொல் கணக்காளராக பொறுப்பேற்றிருக்காரு அன்பரசன் அவர்கள். அன்பரசன் அவர்கள் 15 வருட அனுபவம் தானியங்கி வாகனத்துறையில் இருக்கு. அவர் வந்து ராயல் என்ஃபீல்டில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அன்பரசன் அவர்களே, உபரிச்சொல் கணக்காளரா உங்க பணியை எடுத்து சொல்லுங்க. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. ஜான் சொன்னது மாதிரி எனக்கும் இதுதான் முதல் டைம் நான் வந்து தமிழில் ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பேசுகிறேன். முதல்ல இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைத்து சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பணியான உரிச்சொல் கணக்காளர் என்பது இன்றைய நிகழ்வில் பேச்சாளர்கள் மற்றும் அதை தொடர்ந்து பேசுபவர்கள் பேசும்பொழுது உபயோகப்படுத்தும் அவருடைய பேச்சின் இடைவெளியையும் ஃபில்லர் நிரப்பொலிகள் ஓகே நிரப்பொலிகள் அவங்க அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு உபயோகப்படுத்தும் உபரி சொற்களையும் கணக்கெடுத்து இந்த நிகழ்வின் முடிவில் பொது மதிப்பீட்டாளர் அழைக்கும் பொழுது எனது உரையை சமர்ப்பிப்பதாகும். ஸோ நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. நன்றி அன்பரசன் அவர்களே. மிகவும் முயற்சி பண்ணி முழுமையாக சொல்லிட்டீங்க. அந்த பொறுப்புடைய நோக்கத்தை முழுசாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தமிழில் சொல்ல வரல, ஆனால் ஆங்கிலத்தில் அதனுடைய நோக்கம் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்றது தெரியுது. சிறப்பாக செயல்படுவீங்கன்னு நம்புகிறோம். அதுதான் சொன்னேன் நான், செந்தமிழும் நாப்பழக்கம் அதை பழகிக்கலாம், தப்பு இல்லை, பழகுவோம் பொறுமையாக. அதுக்கு அடுத்த பொறுப்பாளராக நம்ம இலக்கணவாணர், இந்த பொறுப்பை ஹேமமாலினி எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க திரையில் பார்க்க முடியல. வேற யார் எடுக்கிறாங்க அந்த பொறுப்பை? வேற யாராவது எடுத்துக்க முடியுங்களா? நம்ம கவிதா அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. கவிதாவுடைய அறிமுகம். ஈஷா எஸ்வி வாங்க. ஈஷா எஸ்வி என்ற பெயரில் இணைந்திருக்கும் ஹேமமாலினி அவர்களே, இலக்கணவாணரா உங்க பொறுப்பின் நோக்கத்தை இந்த அவைக்கு எடுத்து சொல்லுங்க. வாங்க. உங்க ஒளி வாங்கி இயக்க நிலை கொண்டு வாங்க. நன்றி சொல்வேந்தர் எழிலேசன் அவர்களே. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இணைப்பில் இணைந்திருக்கும் சொல்வேந்தர் அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். இலக்கணவாணராக என்னோட பொறுப்பு உறுப்பினர்களுக்கு புதிய சொற்களை அறிமுகப்படுத்துதல் மற்றும் கூட்டத்தின் போது பயன்படுத்தும் மொழி குறித்து கருத்து தெரிவித்தல்,
நல்ல இலக்கணம் மற்றும் சொல் பயன்பாட்டின் எடுத்துக்காட்டுகளை வழங்குவது. இன்றைய கருப்பொருள் வந்து இனியவை கூறல்னு கொடுத்திருக்கோம். சொல் வந்து மாற்றம், சொற்றொடல் சிறிய பழக்கம் பெரிய வெற்றி. இந்த சொல் மாற்றம் என்பது வந்து மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதற்கு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஏன்னா மானிட வாழ்க்கையில் மாறுதல் ஒன்றே மாற்றமில்லாமல் நடப்பது. ஆகவே இக்கூட்டத்தில் சிறப்பாக இந்த சொல்லை பயன்படுத்தி எல்லோரும் அதன் பயன்பாட்டின் முக்கியத்துவம், அதன் பயன்பாட்டின் சிறப்பையும் பேச முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேடை உங்கள் வசம். சொல்வேந்தர் பொது மதிப்பீட்டாளர் எழிலரசன் அவர்களே. நன்றி நன்றி ஹேமமாலினி அவர்களே, உங்க பொறுப்பின் நோக்கத்தை சிறப்பா எடுத்து சொன்னீங்க. அடுத்து நம்ம கவனகர் பொறுப்பை அருண் ஏற்றிருந்தாரு. அவரு இல்லைங்களா? இப்ப அருண் கவனகர் பொறுப்பு யாரும் எடுக்கிறாங்க? ஸ்ரீலதா எடுத்துக்கலாம். ஸ்ரீலதா சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தோட உறுப்பினர். ஸ்ரீலதா அவர்களே, இடையில கவனிக்கவனு மன்னிக்கவும். நீங்க நீங்க என்ன என்ன பொறுப்பாளர்னு சொன்னீங்க? எனக்கு கவனகர் கேட்டுக்கிறோம். ஆமா ஆமா, கண்டிப்பா பண்ணிக்கிறேன். கவனகரா உங்களுடைய பொறுப்பின் நோக்கத்தை இந்த அவைக்கு எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் முதல் முறையா நான் இணைய வழியில ஜாயின் பண்றது. எனக்கு மறந்துருச்சுங்க இடையில தமிழ். இடையில 3 மாசமா வந்து நான் வந்து ஒரு சின்ன இடைவெளி விட்டுருந்தேன். இப்பதான் முறை ரொம்ப நாள் கழிச்சு நான் இதுல இணையறேன். இங்க கவனகரா என்னோட பொறுப்பானது மக்கள் பேசுற எல்லா ஸ்பீக்கர்ஸ், அதாவது எல்லா பேச்சாளர்களையும் கவனித்து அவர்களோட பேச்சை வந்து நான் வந்து கடைசியில நான் வந்து சில கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பேன். கொஸ்டின்ஸ்க்கு தமிழ்ல மறந்துடுச்சு, கேள்விகள் கேட்பேன். எல்லாருமே கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கறதையும் பார்ப்போம். இதுதான் வந்து கவனகராக என்னோட பணி. நன்றி 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 ஸ்ரீலதா அவர்களே, உடனடியாக ஒரு பொறுப்பேற்ற செய்ய ஒத்துக்கொண்டது மிக்க நன்றி. நிறைய கேள்வி கணக்கில் தயார் பண்ணுங்க. எங்களுடைய கவனத்தை சோதிக்கும் வகையில் அது இருக்கணும். அந்த மாதிரி தயார் பண்ணுங்க. உறுப்பினர்கள் யாரும் கவனமாக இருங்க, அவங்க கேள்விக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லி நம்மளுடைய உரைத்தன்மை நோக்குப்படை தயாராக இருக்கு. இந்த கூட்டத்தை நெறிமுறைகளோட, நம்ம சொல்வேந்தர் அமைப்பின் நெறிமுறைகளோட நடத்துறதுக்கு இந்த உரைத்தன்மை நோக்குப்படை ரொம்ப முக்கியம். அவங்க பணியை அவங்க சிறப்பாக செய்வாங்க. என்னுடைய பொது மதிப்பீட்டு அங்கத்தில் அவங்களுடைய அறிக்கையை பெறுவோம். இதோடு அடுத்த அங்கத்தினை தொடர நமது நெறியாளர் பாண்டியனிடம் மேடை ஒப்படைப்பேன். நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களே. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கடலிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் பாய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும், இதைவிட எல்லாவற்றிலும் சுவையானது தமிழ் மொழி. நாம் பேச பேச பழக பழக நம்முள் இருக்கும் தமிழ் ஆற்று வெளிவரும். இன்றைய நிகழ்ச்சியினுடைய கருப்பொருளான இனியவை கூறல். இனியவை கூறலுக்கு உகந்த ஒரே மொழி, ஒரே தன்மையுடைய மொழி எதுனா நம்ம தமிழ் மொழி தான். ஏன்னா மற்ற மொழிகளை விட தமிழ் மொழியில் என்ன செய்யலாம்னா உணர்வுகளை வார்த்தைகளின் மூலமாக எளிமையாக கடத்த முடியும். அதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு. இனியவை கூறல். இன்றைக்கு நாம எல்லாமே கூடியிருக்கிற ஒரே நோக்கம் நல்ல விடயங்களை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் அதை பயன்படுத்துறதுக்காக தான். அதுக்கு இந்த சொற்கள் மிக முக்கியம். அந்த சொற்கள்லயும் ரொம்ப முக்கியமானது இனியவை கூறல் தான். இனியவற்றை எவன் ஒருவன் கூறுகிறானோ அவனுக்கு மனதில் வந்து வஞ்சம் இருக்காதான், அன்பு இருக்குமா. இத நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. இனியவை குரல் அப்படிங்கிற ஒரு முழு அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய கருப்பொருள் இதுவாதான் இருக்கும். இனியவை குரலோட இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டா வள்ளுவர் சொல்ற வார்த்தை, எவன் ஒருத்தங்கிட்ட வஞ்சகம் இல்லையோ, எவன் ஒருத்தங்கிட்ட அன்பு அதிகமா வழிந்து பொங்குதோ, அந்த அவரிடமிருந்து வர்ற வார்த்தை தான் இனியவை கூறல்.
ஆக இங்கே கூடியிருக்கிற அனைவரும் இனியவை கூறலுக்கு தகுதியான மக்கள் என்கிற நோக்கத்தோடு அடுத்த கட்டமாக நாம் ஆயத்த உரைக்கு செல்லவிருக்கிறோம். முதல் ஆயத்த உரையான கொடுக்க வருகிற தென்றல் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை மதிப்பீட்டு செய்ய மதிப்பிற்குரிய நான் அவரிடம் கைபேசியில் அழைத்தேன். ஐயா, அவங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்ல வேண்டும், ஏதாவது சொல்லுங்கள். உடனே அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நான் ஒரு வசந்தம் ப்ரமோட்டர்ஸ் அப்படி என்கிற ஒரு கம்பெனியில் நிர்வாக இயக்குனராக இருக்கிறேன். மிக மகிழ்ச்சி ஐயா. அதுக்கடுத்து, நான் உங்களின் நண்பர். இதைவிட என்ன பெரிய அறிமுகம் தேவைப்பட வேண்டும்? நான் உலக தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்தில் பாண்டியனின் நண்பர் என்று சொல்லுங்கள், அதுவே எனக்கு போதுமானது என்று சொன்னார். என் மனமெல்லாம் குளிர்ந்து விட்டது. அப்படி என் மனதை இனியவை குரல் என்ற கருப்பொருளுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு நண்பர் மதிப்பிற்குரிய ஜவஹர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து இன்றைய அவருடைய குறிக்கோள் பேச்சாளரை பற்றியும் அவருடைய தலைப்பை பற்றியும் உரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். இணையவழி மேடை இப்பொழுது உங்களிடம் ஜவஹர் ஐயா. மாலை வணக்கம். இனியவை கூறல் என்ற இனியவை, உங்கள் வார்த்தை இனியவை, உங்கள் மொழி இனியவை, உங்கள் பேச்சு இனியவை, உங்கள் குரல் வளம் இனியவை. நீங்கள் என்னை அறிமுகப்படுத்துவது இனியவை. மதிப்பீட்டாளர் பணி என்பது ஒருவரை மேம்படுத்துவதற்காக விருப்பு வெறுப்பு இன்றி அவரை மதிப்பிடுவது என்பது. மதிப்பீட்டாளர் அவரின் பேச்சின் தரத்தை உயர்த்துவது. பேச்சின் தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு மதிப்பீட்டாளர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது அவருடைய பேச்சை நாளடைவில் மிகப்பெரிய பேச்சாளராக மாற்றும். மிகப்பெரிய பேச்சாளராக மாற்றக்கூடிய மதிப்பீட்டாளர் பணி என்பது எனக்கு இன்று அளித்துள்ள பணி. இந்த பணியை திறம்படவும் என் மதிப்பை சரியாகவும் நேர்த்தியாகவும் அளிப்பேன் என கூறி, நான் மதிப்பீட்டாளர் பணி செய்யும் பேச்சை பேச தயாராக இருக்கும். சென்னையில் காற்று வீசுகிறது, இதயம் துடிக்கிறது, தென்றல் வருகிறது. இங்கு சென்னையில் மட்டுமல் தென்றல் அல்ல, இந்த காணொளி கூட்டத்திலும் ஒரு தென்றல். இதோ தென்றல் உங்களிடம் தென்றல் வீசுவதை பார்த்துள்ளீர்கள், இப்போதை பேசுவதை பார்க்க போகிறீர்கள். இப்பொழுது ஆயத்த உரை தென்றல், மேடை உங்கள் வசம். சொல்வேந்தர் ஜவஹர் ஐயாவுக்கு நன்றி. தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தை நீ இல்லை என்றால் அத்தனையும் கசக்கும் புளிக்கும். ஈழத்து தமிழர் காசி ஆனந்தன் ரொம்ப அழகா உணர்ச்சி பூர்வமா எழுதியிருப்பார். அத்தகைய தமிழையும் தமிழ் அன்னையையும் வணங்கி இந்த இணைய கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியோர்கள் சொல்லக்கூடிய இனிய சொற்களாய் நல் உரைகளை கேட்டு நீச்சல் போல சிறிய சிறிய நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டு வாழ்நாளில் பின்னாளில் சமுத்திரத்தில் வருகின்ற பல தடைகளை கடந்து நீந்துவதற்கான பெரிய வெற்றியாக அந்த மாற்றமானது இருக்கும். எது? பெரியோர்களினுடைய இனிய சொற்கள், நல்லுரைகள் கேட்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். என்னுடைய தலைப்பும் அது சார்ந்ததுதான், உள்ளத்தின் விழிப்பு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நம்ம வாழ்க்கைய நம்ம உண்மையாதான் வாழ்கின்றோமா, அப்படி இல்லை வாழ்க்கை சொல்றதான் நம்ம வாழ்றோமா அப்படிங்கிறதுக்கான கேள்வி. அதை நம்ம மனசுக்குள்ளேயே மன ஓட்டத்துல விடையளிச்சுக்கலாம். சரி, அடுத்ததாக உள்ளத்தை கேட்காத வாழ்க்கை அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பல வருஷமா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருப்போம். யாராவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்ப பல வருஷமா கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம செயல்ல என்ன காட்டுவோம்? சில விஷயங்களை நம்ம மௌனப்படுத்தி இருப்போம். நம்ம ஆசையை மௌனப்படுத்தி இருப்போம், நம்மளுடைய கனவுகளை மௌனப்படுத்தி இருப்போம், நம்மளுடைய திறன்களை தள்ளி போட்டிருப்போம்.
சோ அப்ப நம்ம உள்ளத்தினுடைய விழிப்பை கேட்காத வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மௌனப்படுத்தி இருக்கோம். அப்ப உள்ளத்தின் விழிப்பு. அப்ப உள்ளத்தின் விழிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, எளிய எடுத்துக்காட்டின் மூலமா சொல்றேன். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கான உறவு முறையை வச்சு சொல்றேன். ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, மாணவர்கள்ட்ட வந்து வீட்டு பாடங்களை எழுதிட்டு வர சொல்றாங்க. அப்ப அந்த மாணவன் நினைக்கிறாரு, அப்ப ஆசிரியர் கொடுத்த பாடங்களை வந்து செஞ்சுட்டு போனோம்னா அந்த ஆசிரியர் வந்து பாராட்டுவாரா? எழுதாம போனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தப்பா எழுதிட்டு போனோம்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு தோணல், அந்த ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துல தோன்றுகிறது இல்லையா? அதுதான் அந்த உள்ளத்தினுடைய விழிப்பு. சோ அப்ப உள்ளத்தின் விழிப்பு அப்படிங்கிறதுனா அந்த எண்ணம் தோன்றுகின்ற ஒரு விஷயம் தான் உள்ளத்தின் விழிப்பு. அப்ப அந்த உள்ளத்தின் விழிப்பு அப்படிங்கிறது எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா, அந்த தோல்விக்கும் அந்த வெற்றிக்கும் இடைப்பட்ட இதுலதான் இருக்கும். சோ அந்த விழிப்பு அப்படிங்கிறது நம்ம உள்ளத்துல இருந்து எழும். வெளிப்புற மூலங்கள் மூலியமாக, புத்தக வாசிப்பின் மூலமாக, இந்த மாதிரி இணைய கூட்டத்துல எல்லாரும் நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க, அது மூலியமா, பேச்சாளர்கள் மூலியமா. பாரதி அழகா சொல்லியிருப்பாரு, நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிற இருளை அகற்றத்துக்கான ஒளி வந்து நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் தாண்டி திருவள்ளுவர் இருக்காரு, வாய்ப்பே இல்லை. 133 அதிகாரத்துல கல்விங்கிற அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, நல்லா சிறப்பா கல்வி கத்துக்கணும் அப்படின்ட்டு. பண்புடைமையில நல்ல பண்பை வளர்த்துக்கணும், ஒழுக்கமுடைமையில ஒழுக்கமா இருக்கணும், நாணுடைமையில தப்பு செய்யற விஷயத்துக்கு வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமா இதெல்லாம் செய்யலைன்னா திட்டுறத அவரை மாதிரி யாராலையும் திட்ட முடியாது. திடீர்னு மரம்னு சொல்லிவிடுவாரு, உங்க முகத்துல இருக்கிற 2 கண்ணும் கண்ணு இல்ல புண்ணுன்னு சொல்லிடுவாரு. எல்லாத்தையும் விட நீ உயிரோட இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல, சாவடிச்சிருவாரு. அதாவது அந்த செய்யற விஷயங்களை கரெக்டா பண்ணல அப்படின்னா அவரை மாதிரி திட்டுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா ஒரு நல்ல விஷயத்த சொல்றவங்களுக்கு, அதாவது கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு விஷயத்த சொல்ற அவருக்கு திட்டுறதுக்கும் உரிமை இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? திட்டு வாங்காம அந்த நல்ல விஷயங்களை வந்து பண்ணிட்டு போயிடலாம். அதனாலதான் அந்த திருக்குறள் வந்து அறநூல்கள்ல முதன்மையா வச்சு நம்ம போற்றக்கூடிய நூலாக திருக்குறள் இருக்குது. சோ அப்ப விழிப்பு அப்படிங்கிறது நம்ம ஒண்ணும் உள்ளத்துல இருந்து எழுதணும், இல்ல வெளிப்புறத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த விழிப்பு. சோ அப்ப அந்த விழிப்புங்கிறது எந்த நேரத்துல நமக்கு வரணும்? அது வந்து ஒண்ணு நம்ம ஒரு செயலை செய்வோம், அதை செய்ய முடியாம போகிற தருணத்துல வரும், இல்லைன்னா ஒரு தோல்வி அடைஞ்சிருப்போம், அந்த தருணத்துலதான் நமக்கு விழிப்பு வரும். எல்லாரும் விழிப்புணர்வை சொல்லுவாங்க, எழுச்சியா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்க மாட்டோம். நமக்குன்னு ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலையில தான் நமக்கு அந்த விழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வரும். சரி, விழிப்பு வந்துருச்சு, அடுத்தது அப்ப அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். சோ முயற்சி இன்னைக்கு பண்ணிட்டு விட்டுறலாமா, நாளைக்கு பண்ணிட்டு விட்டுறலாமா? இல்ல நம்ம இலக்கை அடையிற வரையிலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். முயற்சி திருவினை ஆகும். அப்ப நம்ம அப்ப மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையுமே முயற்சி பண்றலாமா? திருடன் நினைக்கிறான், ஒரு பொருளை திருடணும்னு நினைக்கிறான், அப்ப அது கரெக்டா, சரியா? கிடையாது. அப்பதான் அங்கேயும் வந்து திருவள்ளுவர் தான் நிக்கிறாரு. மனதின் கண் மாசு இல்ல ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறன்னு சொல்லுவாருங்க. மனதின் கண்ணுனா இடம், மனசுல உள்ளத்துல. மாசு இல்லன், மாசுன்னா குற்றம் இல்லாதவங்களா இருக்கிறது. எப்ப? அப்ப நம்ம குற்றம் இல்லாத தென்றல், நீ உன் மனசுக்கு நல்லா எதோ சரின்னு படுதோ அதை செய். நம்ம மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம், உன் மனசுக்கு நல்ல சரின்னு படுதோ அதை செய்ப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் அந்த குறள்ல ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு, அனைத்து அறன்னு போட்டிருப்பாரு. அப்ப நம்ம மனசுல குற்றம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், ஆகுள்ள நீரை பெற, மத்ததெல்லாம் ஆற வர, அது மத்தவங்களை பத்தி நம்ம கவனிக்கவே வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த முக்கியமான வார்த்தை என்னன்னா அனைத்து அரண். அப்ப நம்ம மனசுல குற்றம் இல்லாமல் செய்யறோம் அப்படின்னா அதை எதோட ஒப்பிடணும்னா அது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், தர்மம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கோம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமா என் மனசுல என்ன தோணுதோ அப்ப திருடன் என்ன பண்ணணும்? அப்ப ஒப்பிடணும், அறத்தோட ஒப்பிடணும். அப்ப நம்ம செய்யற செயல் வந்து கரெக்டா, அப்ப திருடுறது கரெக்டா அப்படின்னு யோசிக்கணும். இல்ல அது அறம் சார்ந்த விஷயம் கிடையாது, அப்ப திருடக்கூடாது. அப்ப திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப அவரவர் உள்ளத்தில் எழக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்? அறம் சார்ந்து அதை வந்து நம்ம விழிப்புணர்வு கொண்டுட்டு வரணும். அந்த செயல்களை நம்ம செய்யணும்.
இன்னும் சொல்ல போனா ஒரு விதை இருக்கு, அந்த விதை முளைச்சு செடியா வருது, செடியில வந்து மரமாகுது, மரம் பூ பூக்குது, பூ காயாகுது, காய் கனியாகுது. இதுதான் ஒரு மரத்தோட வளர்ச்சி. அப்ப மனிதனோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? பிறக்கிறோம், வளர்றோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், ஏதாவது ஒரு தருணத்துல நமக்கு ஒரு தோல்வி ஏற்படும். அந்த தோல்வி ஏற்படுறப்ப நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்வோம். அந்த முயற்சி காலம் முடிந்து விட்டது, முயற்சி செய்வோம். அப்ப அந்த முயற்சி பண்றப்ப என்ன பண்ணணும்? இந்த விழிப்புணர்வை கொண்டுட்டு வரணும். அறம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு. அப்ப அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். எப்படி மரம் எப்படி நிழலை கொடுக்குது, அதோட வேறு அந்த இது எல்லாமே நமக்கு பயண தருது. அப்ப அந்த பறவை வந்து ஒரு பழத்தை சாப்பிடுது, விதையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போடுது. அப்ப அந்த இடத்துல விருட்சம் ஆகுது. அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தம் வந்து காற்றுல கலந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அது வந்து அந்த இடத்துல ஒரு விருட்சம் ஆகுது. அதே மாதிரிதான் நம்மளும். அப்ப அந்த அறம் சார்ந்த விழிப்புணர்வு நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மாறுவோம், நம்ம மாற்றம் அடைவோம். அப்ப நம்ம அந்த அறம் சார்ந்த மாற்றம் அடையும் போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் மாற்றம் அடைவார்கள். நம்ம மக்கள் மாற்றம் அடையும் போது நம்ம சமுதாயம் மாற்றம் அடையும், சமுதாயம் மாற்றம் அடையும் போது நம்ம நாடு மாற்றம் அடையும். அறம் சார்ந்து நம்ம நாடு அறம் சார்ந்து மாற்றம் அடையும் போது அருகில் உள்ள நாடுகள் அனைத்தும் மாற்றம் அடையும், அருகில் உள்ள நாடுகள் அனைத்தும் மாற்றம் அடையும், உலகம் மாற்றம் அடையும், அறம் சார்ந்து மாற்றம் அடையும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இதுதான் விஷயம். எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த இணையதள கூட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நெறியாளர் பாண்டியன் அவர்களிடம் இது வசமாக்குகிறேன் மேடையை. நன்றி, வணக்கம். சென்னையில் வீசிய தென்றல் காற்று இங்கு கோவையில் சிலுசிலுக்கிறது. இப்பொழுதுதான் பேச்சை முடித்து விட்டேங்கிற நிம்மதி வருகிறது. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மிக அற்புதமான உரை, மிக நேர்த்தியான சொற்கள். உங்களுடைய உரையினுடைய தன்மையை பொது மதிப்பீட்டாளர் இருப்பதால் என்னால் விவரிக்க இயலாது. ஆனால் இனிமையாக இனியவை கூறினீர்கள். மிக்க நன்றி. சிறப்பு. அடுத்த கனியிடை எறிய சுலைம் என்ற ஒரு பாரதிதாசனுடைய கவிதை முடிந்தால் படித்து பாருங்கள். அதில் ஒரு இடத்தில் வரும், பொழிலிடை வண்டின் ஒளியும் புனலிடை வாய்க்கும் களியும். அவர் அப்படியே நம்மளை அப்படியே ஒரு பூஞ்சோலைக்குள் நகர்த்தி திரும்ப அப்படியே தமிழ் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது போல சொல்லுவார். நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இனியவை கூறல் என்பதற்கு நீங்கள் எதை கூற விரும்புகிறீர்கள்? அவர் என்ன சொல்ல வர்றார்? தமிழ் நல்ல மொழிமா, அவ்வளவுதான். அதை சொல்றதுக்கு ஒரு மனுஷன் போடுற டிராமான்னு கூட சொல்ல முடியாது, நாடகம், அவருடைய புலமை மிக மிக அற்புதமாக இருக்கும். நம்மை அங்கிருந்து தொடங்கி ஒரு ஏரியில் குளிக்க வைத்து தென்றலில் நினைக்க வைப்பார். அது போல இனியவை கூறி இருக்கிறீர்கள். அடுத்த கட்டமாக நாம் ஒரு முக்கியமான நிகழ்வு, எனக்கு ரொம்பவும் மனதிற்கு பிடித்த நிகழ்வு, உலகத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம், சென்னை சொல்வேந்தர் மன்றத்தில் நான் வியந்து ரசித்து கேட்ட ஒரு சொல்வேந்தர் உங்களுக்காக ஒரு முக்கியமான அமர்வை, செம்மொழி நிகழ்வு, செம்மொழி அமர்வை நமக்காக நடத்தவிருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லுவது? சயனைட் குப்பிகள், தமிழில் சயனைட் குப்பிகள் இருந்தால் எப்படி இருக்குமோ, அதை சாப்பிட்டதும் மேலோகத்துக்கு போய்விடுவார்கள் அல்லவா? அதை போல்தான் அவர் வார்த்தையிலிருந்து வருகிற அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை மேலோகத்திற்கே கொண்டு சென்று விடும். அதற்காக சைனைடு குப்பிகள் அல்ல, ரசிக்க வைக்கும். அந்த அளவிற்கு நம்மை வெகுவாக கவர்ந்து இழுத்து விடும். அதுதான் அவருடைய வார்த்தையின் பலம். எங்கிருந்து எடுப்பார் என்று தெரியவில்லை. அவரை அறிமுகப்படுத்துவதற்காக நான் மிகவும் முயற்சி செய்தேன். அவர் ஆங்கிலத்தில் அனுப்பியிருப்பதை நான் தமிழில் மொழிபெயர்க்க ஒரு ஏஐ செயலியிடம் கொண்டு போய் அதை கொடுத்தேன். அந்த ஏஐ செயலியை குழப்பி விட்டது. நானும் ஒரு 20 நிமிடம் பார்த்தேன், முடியவில்லை. சரி, நாமே செய்து விடுவோம் அதை என்று முயற்சி செய்து, அவர் பொறியாளர், அவர் மிக புத்தக வாசிப்பாளர், இப்பொழுது தேன் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தினுடைய உறுப்பினராகவும் அது வழிநடத்தியும் கொண்டிருக்கிறார். புத்தகங்களில் மூழ்கி கிடக்கிறார். கதை சொல்லுவதில் இவரை மிஞ்சுவதற்கு
இன்னொருவரை எங்கிருந்தாவது அழைத்துதான் வர வேண்டும். தென்கட்சி சுவாமிநாதனை பார்த்து அவருடைய பேச்சை கேட்டால் உங்களுக்கு தெரியும். மிக எளிமையாக ஆர்ப்பரிக்க மாட்டார், கத்த மாட்டார், கதற மாட்டார், சொல்லை திருத்தமாக எல்லாம் பேச மாட்டார். எளிய நடையில் இயல்பாக பேசிவிடுவார். அப்படியாக ஒரு தென்கட்சி சுவாமிநாதனை இன்றைக்கு பார்த்தால் எப்படி இருக்குமோ அதுதான் நாம் சொல்வேந்தர் மதிப்பிற்குரிய பரமேசையா அவர்கள். அவரை அன்போடு செம்மொழி அமர்விற்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய சொற்களில் சொக்கி போக காத்திருக்கிறோம். வாருங்கள். இணையவெளி மேடை பரமேசையா அவர்களிடம். நன்றி திரு பாண்டியன் அவர்களே. 26வது சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பாண்டியன் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வினாடி பதறிட்டேன், சைனடு குப்பி அப்படின்னு. எங்க என்னோட பேச்சை கேட்டு எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவு ஆயிடுச்சு. நல்ல வேலை, சரியா கொண்டு வந்து முடிச்சுட்டாரு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு செம்மொழி நேரத்துல நான் எடுத்துட்டு வந்திருக்கிற தலைப்பு புதுக்கவிதை. இப்போ நாம எப்போ தமிழை பத்தி பேசினாலும் பழங்கதைகளவே பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இது எவ்வளவு செம்மையான மொழி தெரியுமா, இதுக்கு எழுத்து வடிவம் ஆரம்பிச்சு எவ்வளவு காலம் ஆச்சு தெரியுமா, தனித்துவம் வந்து எவ்வளவு காலம் ஆச்சு தெரியுமா, இது ஒரு தொன்மையான மொழி தெரியுமான்னு நாம பெருமையா பேசிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இப்போ புதுசா வர கவிதைகளை ஏதாவது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதிகமா படிக்கிறது இல்லை. இது ஒரு 2 பகுதியா நான் பிரிச்சுக்க போறேன். ஒண்ணு, இது ஏன் நம்ம செம்மையான மொழின்னு சொல்றோம். அடுத்தது 2வது, இப்போது இருக்கக்கூடிய கவிஞர்கள் என்ன தமிழுக்காக செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இத வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில ஐயனாரிதனார் ஒரு கவிதை பாடல் எழுதியிருப்பாரு. அது உங்களுக்கு கடைசி ஒரு 2 வரி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அதுல இருக்கிற முன்னாடி வரி வந்து குறிப்பா அதிகபட்சமா யாருக்கும் தெரியறது இல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில வரிகள் இருக்கு. அதுல இருந்து நான் இந்த பேச்ச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இதுதான் இதோட முழு பாடல். இதுல இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். அதாவது ஒரு பொய்கள் விலகி புகழ் பரவுவது உலகத்துல பெரிய ஆச்சரியம் இல்லை. யாரு என்னதான் ஒருத்தர் மேல கட்டுக்கதைகள் கட்டினாலும் அவரோட புகழ் இருக்கிற வரைக்கும் யாருனாலே அவர் அழிக்க முடியாது. வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பூமியை போர்த்தி இருந்த நீர் ஒழுங்கு நிறை மறைந்து. அதாவது இந்த பூமி தோன்றும் போது பூரா நீரா இருந்திருக்கு, மழையினால இந்த பூமி முழுவதும் நீரா இருந்திருக்கு. அந்த நீர் விலகும் போது என்ன இருக்கு, மலைகள் மற்றும் இதர பூமி வளங்கள் ஒவ்வொன்றாக தோன்றி இருக்குது. அதான் சொல்றாங்க, வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் விலக கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. அதாவது இப்பதான் அந்த பூமியில இருக்கிற நீர் எல்லாம் விலகி பாறைகளும் கற்களும் தோன்றிய அந்த காலத்திலேயே தமிழன் வாழ்ந்தான் அப்படிங்கறதுக்கான ஒரு பாடல் தான் இது புறப்பொருள் வெண்பா மாலையில வருது. இது எல்லாம் சரி, இது எல்லாம் வந்து நம்ம காலங்காலமா சொல்லிட்டு தான் வரோம். நாங்க யாரு தெரியுமா, அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, அந்த மாதிரி. இப்போ வருவோம். இப்போ குறிப்பா இன்னைக்கு வந்து ஒரு கவிஞரை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கவிஞர் வந்து ரொம்ப சிறப்பானவர், எனக்கு ரொம்ப சிறப்பானவர். ஏன்னா அவர் வந்து எங்க ஊருக்காரரு, திருப்பூருக்காரர். நான் உங்களுக்கு குறிப்புகள் எல்லாம் கொடுக்கறேன், யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க, சரியா? இவர் வந்து ஒரு மொழியியல் அறிஞர். 2வது குறிப்பு, இவர் நீயா நானா நிகழ்ச்சிகளில் ஒரு சில முறை வந்திருக்கிறார். யூகம் இருந்தா நீங்க சொல்லலாம் யாரா இருக்கும் அப்படின்னு. யூகம் இருந்தா இவர் வார்த்தைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். இவர் ஆனந்த விகடனில் பவள விழா விருது வாங்கியவர். ஈரோடு தமிழன்பன் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வாங்கியவர். சூலூர் கௌதமன் இல்லை, திருப்பூர் தமிழ் சங்க விருதை வாங்கியவர்.
சரி, பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நான் பேரு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவர் வந்து கவிஞர் மகுடேஸ்வரன். இவர்கிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இவரோட தமிழ் வந்து ரொம்ப இயல்பா இருக்கும். அவரோட 2 கவிதைகள் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கவிதைகளுக்கு வந்து விளக்கங்கள் தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம சாதாரணமா பேச்சு நடையில நாம எப்படி பேசுறோமோ அதைத்தான் இவர் கவிதையா எழுதியிருக்காரு. இப்போ இன்னைக்கு எடுத்துட்டு வந்த தலைப்புல நான் குறிப்பா சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடியவங்களை கூட இப்போ கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலம் தான் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு குழு இருக்கும். இல்ல இல்ல, இந்த காலம் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழு இருக்கும் இல்லையா? இப்ப கவிஞர் மகுடேஸ்வரன் வந்து 2 கவிதை எழுதியிருக்காரு. அதுல முதல் கவிதை நான் இன்னைக்கு வாசிக்க போறது அந்த காலம் தான் நன்றாக இருந்தது அப்படின்ற ஒரு கவிதை. 2வது கவிதை என்னங்கிறது முதல் கவிதை முடிச்சுட்டு சொல்றேன். சரியா? சரி, எல்லாரும் எங்கூட உட்கார்ந்து கேளுங்க. ரொம்ப அருமையா இருக்கும் கவிதை. அந்த காலம்தான் நன்றாக இருந்தது. பேருந்துக்குள் கொணர்ந்து மாலை முரசு விற்பார்கள். எந்த நிறுத்தத்தில் ஏறினாலும் அமர இடம் கிடைக்கும். மிதிவண்டி வைத்திருந்தோம். நான் பஞ்சரோட்ட பழகி இருந்தேன். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார். கலைஞரின் அறிக்கைகளை தேடி படித்தார்கள். எல்லா வீடுகளிலும் முதல் மரியாதை பாடல் ஒலித்தது. வானொலி நாடகங்களை ரசித்து கேட்டோம். சாவி இதயம் பேசுகிறது பத்திரிகைகள் வந்தன. எல்லோருமே அரசு பள்ளிகளில் படித்தோம். சாலையில் எப்போதாவது ஒரு வண்டி போகும். மழை நின்று நிதானமாக பொழியும். சாராய கடைகள் இருந்தன. இன்றைய கூட்டம் கடைகளில் இருந்ததே இல்லை. தமிழாசிரியர்கள் தன்னிகரற்று விளங்கினார்கள். நல்ல நூல்களுக்கு அன்னம் பதிப்பகம்தான். வேலைக்கு போகாதவன் எந்த குடும்பத்திற்கும் பாரமாக இல்லை. எளிதில் மணப்பெண் கிடைக்கும். வெஸ்ட் இண்டீஸை வெல்லவே முடியாது. சந்தைக்கு போக 10 ரூபாய் போதும், முடிவெட்ட 2 ரூபாய் தான். நகரத்தில் எல்லா கடைகளிலும் மிரட்சியின்றி நுழைய முடியும். யுவதிகள் பாவாடை தாவணி உடுத்தினர். சிலிண்டர் மூடுதலை போல் யாரும் நைட்டி அணியவில்லை. ராமராஜனை விரும்பி ரசித்தோம். அதிகாலையில் பறவை கீச்சுகளால் நிரம்பி இருந்தன. புது துணிகளை விசேஷங்களுக்கு என்று உடுத்தாமல் வைத்திருந்தோம். ஊசல் சுவர் கடிகாரத்திற்கு சாவி கொடுத்தோம். தானாய் குயில் கலைந்து எழுந்தோம். இருள் கட்டியவுடன் உறங்கச் சென்றோம். ஆம், அந்த காலம் மிக நன்றாக இருந்தது. இது கவிஞர் மகுடேஸ்வரன் வந்து ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில இந்த பாடலை படிச்சு காமிச்சாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வேற ஒரு மன்றத்திலேயே வந்து நான் ஒரு கவிதைய இதே பாடல நான் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் நான் கவிஞர் மகுடேஸ்வரனை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். அதுல அவரு ஏகப்பட்ட விஷயங்கள் யூடியூப் வலைத்தளத்துல காணொலிகளா இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஒரு தமிழ்ல வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி போட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த காணொலிகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. சரி, இந்த கவிதை சொல்லியாச்சு, அந்த காலம் நன்றாக இருந்ததுன்ட்டு. ஒரு சில நாள் கழிச்சு இவரோட கவிதைக்கு இவரே இன்னொரு மறு கவிதை எழுதுறாரு. அது என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த காலம் ஏன் நன்றாக இல்லை அப்படிங்கறதுக்கு ஒரு கவிதை எழுதுறாரு. அதையும் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இந்த காலம் நன்றாக இல்லை. மாலை நாளிதழ்களை யாரும் படிப்பதே இல்லை. பேருந்துகளில் எப்போதும் உட்கார இடமில்லை. மிதிவண்டி வைத்திருந்தால் பஞ்சர் ஒட்ட ஆள் இல்லை. எம்ஜிஆர் படங்களை அரங்கில் பார்க்க முடியாது. கலைஞர் பேசும் கூட்டங்களும் குறைந்து விட்டன. படம் பார்க்க வந்த பெண்டீர் கூட்டம் என்ன ஆனதென்றே தெரியவில்லை. முதல் மரியாதையை இன்று வெளியிட்டால் முதல் 3 நாள் தான் மரியாதை. தொலைக்காட்சி தொடர் பாதிப்பால் பெண்டாட்டிகள் சண்டைக்கு வருகிறார்கள். சிறு பத்திரிகைகள் வருவதாய் தெரியவில்லை. முதலமைச்சர் எழுதுவதால் தான் கடிதம் என்ற ஒன்று இருப்பதே தெரிகிறது.
இலக்கிய வித்தாரங்களை எல்லோரும் பேசுகிறார்கள். திருவிழாவுக்கு பாட்டு வைத்தால் கேட்பதை விட்டு கடுப்பாகிறார்கள். அரிசி மண்ணில் விளைவதை பிள்ளைகள் அறியாதிருக்கிறார்கள். நல்ல மழை பார்த்து நாளாயிற்று. குடிமக்களை குடியுங்கள் மக்களே என்ற அரச நிலைப்பாட்டை மாற்ற முடியவில்லை. கல்வி கூடங்களில், சாலை பயணங்களில், வண்டி நிறுத்தங்களில், பன்மாட கொட்டகைகளில் எங்கும் எங்கும் கட்டண கொள்ளை. கட்டுப்பாடில்லை, கணக்கு வழக்கில்லை, ஆசிரியர் பயிற்சிக்கு ஆள் சேர்வதே இல்லை. தமிழ் படிப்போர், தமிழ் அறிந்தோர் தட்டுப்படவில்லை. வாகனப் பெருக்கம் சாலைகளை தின்றுவிட்டன. பதிப்பகத்தார் பஞ்சப்பாட்டு இன்னும் ஓயவில்லை. பொறியாளருக்கு 8000 புரோட்டா பிசைய 18,000. பொறியாளருக்கு 8000 புரோட்டா பிசைய 18,000. தோனி அடிக்கடி வென்று கிரிக்கெட்டை மறக்கடித்து விட்டார். தோனி அடிக்கடி வென்று கிரிக்கெட்டை மறக்கடித்து விட்டார். எல்லா பெண்களும் எக்கச்சக்கமாக படித்திருக்கிறார்கள். எப்படி பெண் கேட்பதென்றே தெரியவில்லை. வெஸ்ட் இண்டீஸா அப்படின்னா என்ன என்று பாப்பா கேட்கிறாள். காய்கறிகளை வாங்குவதற்கு கட்டுப்பணத்தை உடைக்க வேண்டியிருக்கிறது. முடிவெட்டும் கட்டணத்தை விட பக்கத்தூர் முருகனுக்கு முடியிறக்கி விட்டு வருவது செலவு குறைவு. முடிவெட்டும் கட்டணத்தை விட பக்கத்தூர் முருகனுக்கு முடியிறக்கி விட்டு வருவது செலவு குறைவு. ஆளில்லாத கண்ணாடி அறை, குழல் விளக்கொலி, குளிர்பாதன வசதி, அதற்கு குருதியும் சதையுமாய் மனித காவல், தானியங்கி பணமெடுப்பு நிலையங்களாம். நகர் மையத்திலிருந்து நகரம் மைந்தன் வெளியேற்றப்பட்டவாறே இருக்கிறான். கடைத்தெரு கடைகளில் யாருக்கும் தேவையில்லாதது எப்போதும் விற்கிறது. யார் யாரோ நாயகர்கள் எல்லோரும் இயக்குனர்கள். காக்கைக்கு முன்பெழுந்து ஓடுவோர் தொகை பெருகிவிட்டது. பல்குச்சியை தவிர எல்லாமே செல்பேசியில் இருக்கிறதாம். பல்குச்சியை தவிர எல்லாமே செல்பேசியில் இருக்கிறதாம். ஐபோனாம் 60,000. நமக்கு பால் சுரந்தூட்டிய பசுவினம் அழிந்து கொண்டிருப்பதை யாரிடம் சொல்வதென்றே தெரியவில்லை. உண்மையாகவே இந்த காலம் நன்றாகவே இல்லை அப்படின்னு கவிஞர் மகுடேசரன் முடிச்சிருக்காரு. பாருங்க எவ்வளவு உண்மை இருக்குன்னு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மொழிதான் ஏன் தமிழ் இன்னும் செம்மொழியா இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு வெளிப்பாடா இருக்கட்டும், அது தமிழ் மாதிரி வேற எந்த ஒரு மொழியிலையும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தமிழ் இன்னும் செம்மொழியா இருக்குது. ரெண்டாவது, இப்ப குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவிஞர்களையும் எல்லோரும் அவர்களோட பாடல்கள் எல்லாம் படிங்க. ஏன்னா இது எல்லாம் இலவசமாக இணையத்துல இருக்குது. என்ன நம்ம முயற்சி எடுத்து படிக்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு மன்றத்துக்கும் நம்ம திருக்குறளுக்கு இல்ல நாலடியாருக்கு, நான்மணிக்கடிகைக்கு இதுக்கு போடுற முயற்சியை கொஞ்சமாவது புது கவிதை எழுதக்கூடிய கவிஞர்களுக்கும் போட்டா இன்னும் நல்லா தொன்மையா நம்ம மொழியை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத என்னோட வெளிப்பாடு இன்னைக்கு. இந்த வாய்ப்பு அளித்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துக்கு நன்றி. திரும்ப மேடை பாண்டியன் ஐயா கிட்ட ஒப்படைக்கிறேன். நன்றி. பொது கவிதைகளை பொழிந்து மகுடேஸ்வரனை நம் மனதின் என்றைக்கும் நீங்காத இடத்தை பிடிக்கிற அளவிற்கு மகுடேஸ்வரனை நீ எப்பொழுதெல்லாம் நீ பார்க்க தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் பரமேஸ்வரியாம நினைவுக்கு வந்து விடுவார். மிக அற்புதம், சிறப்பான கவிதை. பல இடங்களில் கேட்டால் கூட இந்த கவிதையினுடைய அர்த்தம் புரிந்தால் கூட இன்றைக்கு உங்கள் வார்த்தைகளில் கேட்கிறது மிக அற்புதமாக இருக்கிறது. ஒரு கவிதையை படித்து அதை உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்துகிற ஆற்றல் சாதாரணமானதல்ல. அது தமிழ் உங்களுக்கு அழகாக கை வந்திருக்கிறது. தொடர்ந்து கவிதை குறித்த விமர்சனங்களையும் கவிதை குறித்த ஆர்வத்தையும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு தொடர்ந்து பயணியுங்கள். மிகச்சிறப்பு. என்ன சொல்வது, ஒரு நிமிடம் கூட அங்கு செல்வதற்கு மனமே இல்லை. தொடர்ந்து நம்மளுடைய பார்வையாளர்களை எப்படி நம்முள்ளே வைத்திருப்பது என்கிற ஒரு கலையை இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி பரமேசையா அவர்களே. சிறப்பாக இருந்தது உங்களுடைய கவிதை வாசிப்பும் செம்மொழி அமர்வும். செம்மொழி என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இதுதான் எத்தனை ஆண்டுகள் பழமையான மொழியாக இருந்தாலும் அவள் திரும்ப திரும்ப புது புது
கவிதைகளாலும் கட்டுரைகளாலும் சொல் வளத்தாலும் தன்னை புதுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிற தமிழன்னை தான் செம்மொழி என்கிற அந்தஸ்துக்கு உரியவள். நன்றி, மிகச் சிறப்பு. அடுத்ததாக செம்மொழி அதற்கு அடுத்து நாம் போகிற களம் போர். சோழ சேர பாண்டியர்கள் காலத்தில் போர் நடக்கும். அந்த போரில் திட்டமிடுவார்கள். இன்றைக்கு போர் இப்படித்தான் போக வேண்டும், இப்படி தொடங்க வேண்டும், இந்த ஏவுகணையை ஏவ வேண்டும், இங்கே சாய்க்க வேண்டும், இவரைத்தான் நாம் இன்றைக்கு வெற்றியாளராக அறிவிக்க வேண்டும் என்று இருக்கும். அந்த போருக்கு இடையில் சிலர் போய்விடுவார்கள். நம்பி இருந்தவர்கள் போய்விட்டார்கள். என்ன ஆகும்? யார் அந்த படையை நடத்துகிற தளபதியோ அந்த தளபதி அந்த பொறுப்புக்கு வந்து விடுவார். கத்தி சண்டையிடுவதற்கோ, குதிரை ஏற்றத்திற்கோ, இல்ல யானைப்படை நடத்துவதற்கோ. அப்படி நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சியிலுடைய உடனடி பேச்சுக்காக திட்டமிட்டவர் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் விடைபெற்றதால் நம் போர்ப்படை தளபதி உலக தமிழ் சொல்வேந்தர் மன்றம், சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தினுடைய முதுகெலும்பு, தொடர்ந்து எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிற இயக்க சக்தி, மதிப்பிற்குரிய சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தினுடைய தலைவியாகவும் தொடர்ந்து செயல்பாட்டாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வருகிற கவிதா அவர்கள் இப்பொழுது உடனடி பேச்சை நடத்துவதற்காக மேடைக்கு வர இருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களிடம் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது சொன்னாரே, இந்த காலம் செல் என்னமோ குச்சி சொன்னாரு, அந்த குச்சியை விட எல்லாமே செல்போன்ல இருக்கு, கைபேசியில இருக்கு. பல்குச்சியை தவிர எல்லாமே கைபேசியில் இருப்பதாக சொல்கிறார்களே, அந்த கைபேசியை இயக்குவதற்கான செயலிகளை உருவாக்குகிற பணியை செய்து கொண்டிருக்கிறார் கவிதா அவர்கள். கைபேசிகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற ஒரு பணி, அதை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உலகத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம் நாளைய தலைமுறைக்கான பேச்சடங்கம், அப்படி எல்லோரையும் இணைத்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார் தமிழுக்கு. அவரை அன்போடு வரவேற்கிறேன். மேடை உங்கள் வசம். கவிதா அவர்களே, உடனடி பேச்சை தொடர்ந்து நடத்துங்கள். நன்றி. மிக்க நன்றி. அறிமுகத்துக்கு 30 வினாடிகள் தான். ஆனா நீங்க எல்லாரும் நிறைய நேரம் எடுத்துக்கிறீங்க. ஒரு இனிமையான ஒரு அறிமுகம். பரமேஷ் அவர்கள் செம்மொழி நிகழ்வை கேட்டதுக்கு அப்புறம் என்னோட தமிழ்ல எந்த இடத்துல தமிழ் இருக்கு அப்படின்னு தேடுற மாதிரி ஆயிடுச்சு நோட்ல. ஒரு அருமையான ஒரு செம்மொழி நேரம். நம்ம இப்போது உடனடி பேச்சு நிகழ்வுக்கு செல்லலாம். உடனடி பேச்சு நிகழ்வானது ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். அந்த தலைப்பை பற்றி ஒரு 30 வினாடிகள் யோசித்து நீங்க பேச ஆரம்பிக்கலாம். நேரமானது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை. 1 நிமிடத்தில் பச்சை அட்டை காமிக்கப்படும். 1 நிமிடம் 30 வினாடி மஞ்சள் அட்டை காமிக்கப்படும். 2 நிமிடத்தில் சிவப்பட்டை காமிக்கப்படும். பேச்சாளர்கள் அனைவரும் சிவப்பட்டை காமித்ததுக்கு பிறகு 30 வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த உடனடி பேச்சானது அனைவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. விருந்தினர்களும் சொல்வேந்தர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். முதலாவதாக யார் இந்த அனைத்து தலைப்புகளுமே மிக ஒரு சாதாரணமான தலைப்பு. அதனால் விருந்தினர்கள் சொல்வேந்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யார் முதலாவதாக வருவது? சொல்வேந்தர் ஹாலில் அவர்கள் கொஞ்சம் அவங்களும் இந்த உடனடி பேச்சில் கலந்து கொள்ளலாம். அவங்க இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த இதுல கலந்துக்கிறதுக்காக வண்டியை ஒரு 2 நிமிடம் ஓரமா நிறுத்திட்டு இதுல கலந்துக்கலாம். அதுக்கு முன்பாக வேறு யாராவது வருகின்றீர்களா? இன்று நேரம் இருப்பதால் அனைவருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும். அதனால் முதலாவதாக சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஓகே, அவர்களுக்கான தலைப்பு, உங்கள் வீட்டில் ஒரு பொருளை அகற்ற விரும்பினால் எந்த பொருளை அகற்றுவீர்கள்? உங்கள் வீட்டில் ஒரு பொருளை அகற்ற விரும்பினால் எந்த பொருளை அகற்றுவீர்கள்? தலைப்பு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மேடை உங்கள் வசம். சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களே. ஒரு வித்தியாசமான தலைப்பு. எந்த பொருளை அகற்ற வேண்டும் இப்போதான் யோசிக்கிறேன். ஏன்னா நானே வீட்டுல ஒரு விருந்தாடி மாதிரி தான் நான் எங்க வீட்டுல அப்படியே வருவேன். அப்படியே வந்த உடனே அப்படியே உணவு தட்டில் இருக்கும். அப்படியே ரெடியா இருக்கும், தயாரா இருக்கும். தயாரா இருக்க உணவு எடுத்து சாப்பிட்டு அப்படியே மேல வருவேன்.
எந்த வேலையும் எனக்கு வீட்டுல எதுவும் இல்லை. அப்போதானே வந்து வீட்டுல இருக்க பொருளை ஏதாவது அகற்றத்தை பத்தி யோசிக்க முடியும். நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய எப்பயுமே நமக்கு ஒரு பொருளை வாங்குறது, துணிகள் வாங்குவோம், நிறைய பொருள்கள் வாங்குவோம். பொருளை அகற்ற வேண்டும் என்பது நம்ம வாங்குறப்பயே நம்ம அகற்றணும். இதை வந்து ஆங்கிலத்தை சொல்லுவாங்க மினிமலைஸ் லைஃப் அப்படின்வாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு முறை துணி கடைக்கோ போனா ஒரு 4-5 துணிகளை எடுத்துட்டு வர்றது வழக்கம். அப்போ அங்க வந்து பார்த்தோம்னா என்னுடைய துணிகள் எல்லாம் வந்து அதுக்கான இடம் இல்லாம போயிடும். அந்த துணிகளை அகற்றுறதுன்றது அப்போ அதை எடுத்து தனியா அகற்றணும். இப்படி என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, நீங்க வாங்கி வைக்கிறீங்க, எதுவுமே வந்து அதை வந்து பயன்படுத்தவே மாட்டீங்க. அது கூட ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு. அதை எடுத்து அங்க அந்த அந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அந்த ரேக்ல வைக்கணும். அது வேற இடத்துல இருந்துச்சு வச்சுங்களேன் பிரச்சனை. அப்போ ஒரு ஒரு நம்ம வாங்குறதுன்றது, எந்த பொருளையும் பயன்படுத்துறதுன்றது முக்கியம் விட நம்ம கிட்ட இருக்க எந்தெந்த பொருள்லாம் நம்ம வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சிலதை இழக்கவும் தயாரா இருக்கணும். இப்போ இழக்கும் போதுதான் அது நம்ம ஏதாவது வாங்கினா கூட அந்த இடம் காலியாக இருக்கும். அது வந்து எனக்கு வந்து துணிகள் மூலம் தெரியுது. துணிகள் மட்டுமல்ல, எந்த பொருளுமே வந்து வாங்கும்போது நம்ம யோசிக்கணும் எந்த பொருளை அகற்றணும்ட்டு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கடைசியா தான் கேள்விக்கு பதிலுக்கு வர போறேன். எங்க வீட்டுல இருக்க என்னுடைய துணிகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. அதுல ஒரு சிலதெல்லாம் அகற்றணும். இதுதான் என்னுடைய பதில். நன்றி. வித்தியாசமான தலைப்பு. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நிச்சயமாக 2026 தொடங்க போகின்றது. நாம் பயன்படுத்தாத பொருட்களை நாம் யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுத்துவிட்டு தேவையான பொருட்களை மட்டும் வீட்டில் வைத்துக்கொண்டு ஒரு இனிமையான வாழ்வை தொடங்குவோம். அடுத்த தலைப்பு ஜவஹர் சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களே, நீங்களே உடனடியாக யாரையாவது ஒருத்தவரை தேர்ந்தெடுங்கள் அடுத்த தலைப்புக்கு. அடுத்த தலைப்புக்கு வந்து என்னுடைய பேச்சாளர் தென்றலையே அழைக்கிறேன். மிக்க நன்றி. சொல்வேந்தர் தென்றல் அவர்களே, இனியவை கூறல் என்று சொன்னால் நினைவுக்கு வருபவை. சொல்வேந்தர் தென்றல், இனியவை கூறல் என்று சொன்னால் நினைவிற்கு வருபவை பகிர்ந்து கொள்ளலாம். மேடை உங்கள் வசம். இனியவை கூறல் அப்படின்னு சொன்னாவே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னுடைய தோழி. எந்த விஷயம் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி இருக்கு அப்படின்னா எந்த தண்ணியா வேணாலும் இருக்கலாம், அந்த புட்டியில அடைச்சிருக்க தண்ணியா இருக்கலாம், எந்த தண்ணியா வேணாலும். தண்ணி எதுக்கு? குடிப்பதற்காக. அது நீங்க வாங்கி குடிச்சா என்ன, நான் வாங்கி குடிச்சா என்ன. அதே மாதிரிதான் ஒரு விஷயமும் நல்லதா அது கேட்கறதுக்கு உண்மையாலுமே அது நல்லதா தான் இருக்கும். சாப்பாடு போடுறோம் பாத்தீங்கன்னா, போதும் அப்படின்னு சொன்ன கூட சாப்பிடுங்க, அதை விட வேற என்ன அப்படிம்பாங்க. அதாவது மற்றவங்க நம்ம அப்படின்னு வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம யார் காசு போட்டு வாங்குறாங்க அதெல்லாம் விஷயம் கிடையாது. அந்த பொருள் எதுக்காக இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்துவதற்காக மட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுடைய சொற்கள் வந்து எனக்கு உண்மையிலுமே பிடிக்கும். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கான பக்குவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்த்துக்கணும் எல்லாருமே. பார்க்கலாம். நன்றி. மிக்க நன்றி சொல்வேந்தர் தென்றல் அவர்களே. மிக அருமையான ஒரு கருத்து. தென்றல், நீங்களே அடுத்த சொல்வேந்தரை அழைக்கலாம். நேர கணக்காளர் அழைச்சிருங்க. வந்து அவருடைய தமிழ் வித்தியாசமாக இருக்கு. ஜான் பிரதீப் அவர்கள் அழைக்கிறேன். ஜான் பிரதீப் சார்பா நேர கணக்காளர் நல்லா இருக்கும். எழிலரசன், சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் நேரத்தை பார்த்துக் கொள்வார். சொல்வேந்தர் ஜான் அவர்களே, உங்களுக்கான ஒரு தலைப்பு, உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு பாடல் அல்லது ஒரு படம் அல்லது ஒரு புத்தகத்தை பற்றி. உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு பாடல் அல்லது ஒரு படம் அல்லது ஒரு புத்தகத்தை பற்றி தெரிவிக்கலாம். மேடை உங்கள் வசம். இப்போ நான் வந்து நிறைய இடங்களுக்கு போய் நிறைய இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன். பேசும்போது எப்பவுமே நான் பேசுற
ஒரு தலைப்பு சின்ன குழந்தைங்க மனசுலயே போடணும். நிறைய ஸ்கூல் பள்ளிகள்ல போய் பேசிட்டு இருக்கிறதுனாலதான் சின்ன குழந்தைங்க மனசுலயே இப்போவே போடணும் அப்படிங்கிறது இந்த growth மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு வந்து எனக்கு ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா அது மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதுக்கு முன்னாடி இதை பத்தி நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். ஆனா அது வந்து எனக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது அது வந்து புதுசா இந்த தலைப்பு பத்தி அறிஞ்சு கொள்ள விரும்புகிற மக்களுக்கு இந்த சீக்ரெட்ங்கிற புக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து என்ன ஒரு காரணமே இல்லாம என்னென்னமோ எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்கிறது ரொம்ப சிம்பிளா சுலபமா அதை பத்தி எந்த அறிவுமே இல்லாத மக்களுக்கு அது எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு புத்தகமா இருந்துச்சு. இது நான் படிக்கும் போதே எனக்கு 22 வயசு. நான் MBA முதுகலை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அது படிச்சு முடிச்ச உடனே எனக்கு அது 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 பக்கத்துக்கு பக்கம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு மனப்பாடமாக ஆரம்பிச்சிருச்சு. அதையே ஒரு 3-4 தடவை படிச்சேன். இப்போ என்னோட ரேக்ல வச்சிருக்கேன். அது அது படிச்சதுக்கு அப்புறம் அது சார்ந்த மத்த எல்லா புத்தகங்களும் எனக்கு அப்படியே வழி வழியா அப்படியே வழியில விழ ஆரம்பிச்சது. அதுல முக்கியமா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது. இது இப்படி சொல்லும் போது நீங்களுமே இப்படிதான் என்ன சொல்றீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லும். நான் அப்போ இருந்த காலகட்டம் வந்து நான் வேலைக்கு போகணுமா இல்ல என்னோட பேஷனை தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிறது, நாடகத்துறையே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள் அந்த நேரத்துல நடந்துச்சு. அப்படியே நாடகத்துறை என்னோட வாழ்க்கையில வந்து விழுந்துச்சு. நாடகம் என்ன தெரிஞ்சிருச்சு, நான் நாடகத்தை தெரிஞ்செடுத்தேன், அப்படியே போயிட்டேன். பெருசா கம்பெனில எதுவும் வேலை செஞ்சது இல்லை. என்னோட துறையை அப்படியே எடுத்து போனேன். அதனால அந்த ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களுக்கு முதல் படியா இருந்தது. நன்றி. மிக்க நன்றி சொல்வேந்தர் ஜான் அவர்களே. நிச்சயமாக இந்த புத்தகம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சொல்வேந்தர் ஜான் பிரதீப் அவர்களே, நீங்களே அடுத்த பேச்சாளரை அழைக்கவும். சொல்வேந்தர் அன்பரசன் அவரு பேசுற நிலைமையில இருக்காருன்னா அவரு பேசலாம். சொல்வேந்தர் அன்பரசன். சொல்லுங்க. சொல்வேந்தர் அன்பரசன் அவர்களின் தலைப்பானது உங்கள் வாழ்வில் நடந்த ஒரு சிறந்த நகைச்சுவை அனுபவம். உங்கள் வாழ்வில் நடந்த ஒரு சிறந்த நகைச்சுவை அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். சொல்வேந்தர் அன்பரசன், மேடை உங்கள் வசம். என் வாழ்க்கையில நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னோட 10வது பொதுத் தேர்வு அப்போ வந்து ஒரு கணித தேர்வு. நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு பள்ளிக்கு வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தோம். நான் பள்ளியை நெருங்கும் போது என்னாச்சுன்னா, ஒரு 2 வீலர் வந்து என்னோட சைக்கிளில் இடிச்சிட்டு நான் வந்து கீழே விழுந்துட்டேன். அந்த 2 வீலரில் வந்தவர் வந்து என்னை வந்து என்னை பார்த்து என்னை எடுத்துகிட்டு போய் என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பக்கத்தில் அருகில் இருக்க ஒரு மருத்துவமனையில் என்னை அட்மிட் பண்ணி அந்த முதல் உதவியெல்லாம் செஞ்சுட்டு என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி என்னை பற்றி கேட்க ஆரம்பித்தார். ஸோ நான் அவர்கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வந்து 10வது பொதுத் தேர்வு இருக்குது, அதுவும் கணித எக்ஸாமு. ஸோ நான் அந்த டைமில் என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் என் டைம் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. நான் வந்து பள்ளிக்கு வந்து போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன், உடனே போகணுன்ட்டு. இவர் அந்த மனிதர் என்ன சொன்னார், நானும் அதே பள்ளிக்கு தான் போகிறேன், நான் உன்னை கொண்டு போயிட்டு நான் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறேன், வா என் கூட அப்படி சொல்லி கூப்பிட்டு போனார். அவர் கூப்பிட்டுட்டு போயிட்டு உள்ள செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அலோவ் பண்ணி உள்ள கிளாஸில் கொண்டு விட்டார். ஸோ அங்கேருந்து நான் வந்து என்னோட தேர்வு அறையை நோக்கி போயிட்டு அங்கே நான் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் அங்கே இந்த தேர்வு இன்வெஸ்டிகேட்டர் இல்லையா, அவங்க வந்து உள்ள ஒரு பையனாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்து நின்று என்னை பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு.
என்னை யாரு சைக்கிள்ல வந்து இடிச்சு என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் முதலுதவி செஞ்சு என்னை ஸ்கூல்ல கொண்டு விட்டாரோ அவரு தான் என்னோட அந்த விஜிலன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா வந்து அந்த இடத்துல வந்து நிற்கினார். ஸோ அன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா என்னால் அந்த 10வது பொதுத் தேர்வு முழுசா எழுதியிருக்க முடியாது. அவரால் தான் என்னால் சரியாக எழுத முடியாததுக்கும் ஒரு காரணம். இன்னும் அவர் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்காரு. அவரோட அந்த நிகழ்வு தான் நான் வந்து ஒரு நகைச்சுவை இப்போ வந்து நாங்கள் அதை வந்து ஒரு நகைச்சுவையாக பேசிகிட்டு இருக்கோம் நானும் அவரும். பட் அந்த நேரத்தில் அது வந்து எனக்கு எவ்வளவு பாதிப்பு ஒரு படபடப்பு அது ஏற்படுத்துச்சுங்கிறது அது எனக்கு தான் தெரியும் அந்த டைமில். ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து ஒரு ஒரு அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசணும். அது வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு சமீபத்திய நகைச்சுவையை நான் அதை மிக்க நன்றி சொல்வேந்தர் அன்பரசன் அவர்களே. சொல்வேந்தர் அன்பரசன், நீங்கள் அடுத்த பேச்சாளரை அழைக்கலாம். சொல்வேந்தர் அன்பரசன். ஆளிர் தயாரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்வேந்தர் ஹாலித், நீங்க தயாரா இருக்கீங்களா? சொல்வேந்தர் ஹாலித். சொல்லுங்க கவிதா, நான் தயார் தான். ஆனா ஒரு சின்ன இது, நான் வண்டி ஓட்டிட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பட் நான் பேச தயார் தான். சரிங்க. சொல்வேந்தர் ஹாலித் அவர்களே, உங்களுக்கான தலைப்பு தலைமை பண்புகள் நிறைய உள்ளன, அதில் மிக முக்கிய பண்பாக எதை சொல்வீர்கள்? தலைமை பண்புகள் நிறைய உள்ளன, அதில் மிக முக்கிய பண்பாக எதை சொல்வீர்கள்? மேடை உங்கள் வசம். சொல்வேந்தர் ஹாலித். எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க நினைக்கிறேன். தலைவன் பிறப்பால் வருதா இல்ல தலைவன் உருவாக்கப்படுகிறார்? யாரா ஒரு ஆள் பதில். உருவாக்கப்படுகிறான். உருவாக்கப்படுகிறான். உருவாகிறான். ஒரு தலைவன் உருவாகிறான் இல்லது உருவாக்கப்படுகிறான் அப்படின்னா, தலைவனாக முன்னேற்கிறதுக்கு ஏகப்பட்ட பண்புகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு பண்பு தலைமை எடுத்துக்காட்டு. அதாவது மற்றவங்ககிட்ட நீ வேலை செய்யுங்கன்னு சொல்லலாம், அந்த வேலையை தான் முன்னாடி செஞ்சு இப்படிதான் செய்யணும், இதுதான் சரியான வழி அப்படின்னு எவன் ஒருத்தர் முன்னின்று அந்த பண்பையும் அந்த பணியையும் செய்து காட்டி தனக்கு பின்னாடி வரவங்களுக்கு இப்படிதான் பண்ணணுங்கிற ஒரு வழித்தடத்தை உருவாக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான தலைவர் நான் நம்புறேன். நீ கூட்டத்தை சமாளிக்கலாம், நீங்க ஒரு ஆளுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து பொறுப்பை கொடுக்கலாம், ஏன் அந்த கூட்டத்தின் வரும் கஷ்டங்களை கூட நீங்க சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கலாம். நீங்க அந்த கூட்டத்தை எல்லாம் முடிச்சு உங்களோட நேரம் முடிஞ்ச பிறகு நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த வழி நடத்தின அந்த கூட்டம் சரியான வழியில தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய வழிகாட்டிகளை, உங்களுக்கு பின்தொடர்பவர்களை நீங்கள் முன்னின்று இப்படிதான் சரியாக நடத்தணும்னு ஒரு உதாரணமா இருந்துட்டு போகணும். அந்த உதாரணம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்த தலைமை பண்புக்கான அடையாளம். ஒரு உதாரணத்துக்கு இங்க நம்ம மன்ற கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். புதுக்கு மன்றமா இருக்கலாம், பழைய மன்றமா, எத்தனையோ மன்றங்கள், சிறந்த மன்றங்கள், குறிப்பிட்ட ஒரு சில தலைவர்களின் வழிநடத்தல்கள் சரியான வழிகாட்டி இல்லாம அழிஞ்சு போன மன்றங்கள் நமக்கு தெரியும், அழிஞ்சு போன கூட்டங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் எத்தனையோ புது புது மன்றங்கள் தொடங்கி பல வருடங்கள் போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்வேந்தர் மன்றமே 100 ஆண்டுகள் தாண்டியும் போயிட்டு இருக்குன்னா எத்தனை தலைவர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை தலைமை பண்புகளை உருவாக்கியிருக்கோம். ஏன் நம்ம எத்தனை பேர் அதனால ஒரு நமக்கு ஒரு உதாரணமா எடுத்திருக்கோம். அந்த பண்பு மிக முக்கியமான தலைமை பண்பா நான். நன்றி. மேலும் உங்களுக்கு மிக்க நன்றி. மிக அருமையான ஒரு கருத்து. சொல்வேந்தர் ஹாலியர் அவர்களே, நீங்களே அடுத்த சொல்வேந்தரை தேர்ந்தெடுக்கலாம் உடனடி பேச்சுக்காக. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உடனடி பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள். சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களுக்கு, உங்கள் வாழ்வில் பின்பற்றிய சிறிய பழக்கம் எவ்வாறு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது? உங்கள் வாழ்வில் பின்பற்றிய சிறிய பழக்கம் எவ்வாறு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது? சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள். மேடை உங்கள் வசம்.
நன்றி கவிதா அவர்களே. என் வாழ்க்கையில நான் பின்பற்றிய ஒரு சிறிய பழக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனதுக்கு உதாரணமா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் சின்ன வயசுல இருந்து பொருட்கள் வந்து எங்கெங்க வைக்கிறோமோ அது வந்து அங்கங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவன். இது எங்கிருந்து வந்ததுன்னா, எங்கிருந்து வந்திருக்கலாம்? கண்டிப்பா நம்முடைய பெற்றோர்கள்ட்ட இருந்து தான் வந்திருக்கும். இது வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது. எங்க அப்பா அப்படிதான் எதிர்பார்ப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க வந்து கிராமத்துல இருந்தோம். இரவுல மின் விளக்குகள்லாம் போயிடுதுன்னா, அந்த பொருளை நம்ம தேடினாலும் அது அங்கதான் இருக்குன்னு சொல்லி தடவி தடவி போய் கை வச்சாலும் அது அங்கதான் இருக்கணும் அப்படின்னுவார். இந்த உதாரணத்தை சொல்லுவார். மின்விளக்கு இல்லாதப்ப தீப்பெட்டியை ஒரு இடத்துல வைக்கணும். ஒரு ஜன்னல்ல ஒரு இடத்துல வைப்பாங்க. அந்த தீப்பெட்டி அங்க இருந்தா கை தடவிட்டே போய் அந்த தீப்பெட்டி எடுத்தாலும் அது அங்கிருந்து இடம் மாறக்கூடாது அப்படின்றது அவருடைய கருத்து. இது வந்து அவர் சொல்லி சொல்லி நாங்க பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால இந்த கருத்தை நான் உள்வாங்கிட்டு இருந்தேங்க. அந்த ஒரு பழக்கம் எனக்கு இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது வந்து என்ன அறியாமலே எங்க அப்பா கிட்ட இருந்து அதை தொத்திக்கின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது பல விதத்துலையும் உதவியா இருக்குது. ஆனா அதை வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்த நிலையை நம்ம கொண்டு வரக்கூடாது. அது நம்மளை மனதையும் பாதிக்கும். அதனால அது வந்து ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்தால் நல்லது. அது அப்படி இல்லைன்னா அது செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யணும். புதிய தலைமுறைகள்கிட்ட அதை எதிர்பார்க்கக்கூடாது. இது உங்களுடைய பழக்கம். அதிலிருந்து அனுகூலங்களை நீங்க பெற்றுட்டீங்க. அதை எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறது தப்பு. அதனால நான் அதை பயன்படுத்திக்கிறேன். நான் அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறேன். ஆனால் அடுத்தவங்களும் அதை செய்யணும்னு சொல்லி நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன். நன்றி. மிக்க நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. மிக ஒரு அருமையான ஒரு கருத்து. அடுத்த பேச்சாளரை நீங்கள் அழைக்கலாம். அடுத்த பேச்சாளரா இன்னும் பேசாதவங்க சொல்வேந்தர் ஸ்ரீலதா இருக்காங்க. பரமேஷ் ஸ்ரீலதா. ஸ்ரீலதா அவங்க நீங்க ஒரு தலைப்பு எடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. சொல்வேந்தர் ஸ்ரீலதா அவர்களே, உங்களுக்கான தலைப்பு ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கிய பண்பாக எதை சொல்வீர்கள்? ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கிய பண்பாக எதை கூறுவீர்கள்? சொல்வேந்தர் ஸ்ரீலதா, மேடை உங்கள் வசம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப சமீப காலமா நான் வந்து ஒரு இணையவழி கூட்டத்துல நான் கலந்துட்டு இருக்கேன். அதுல சொல்ற ஒரு விஷயம் தான் வந்து நான் இங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படிங்கிற பழக்கம். அது சீக்கிரம் எழும்போது நம்மளுக்கு இத பெற்றோர்கள் வழியா நிறைய டைம் சொன்னாலும் நம்ம வந்து நம்மளோட வேலையின் காரணமாக இல்லைன்னா சுற்றுச்சூழலின் காரணமாக நம்ம அதை பண்ணவே முடியறதில்ல. அதை எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீக்கிரமா படுத்து உறங்க முடியறது இல்லை. அதுதான் வந்து முக்கியமான ரீசன். அதனால வந்து எத்தனையோ சீக்கிரம் எழுதுறது மூலமா நிறைய நன்மைகள் கிடைக்குது. அதே மாதிரி சீக்கிரம் படுத்தாதான் வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சின்ன ஹூக் அதுல. அதனால வந்து அது அதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எழும்போதுதான் அத அப்படிங்கறத சொல்ல முடியும். அது பண்ணி தெரியும் அப்படிங்கிறது தான். எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. மிக்க நன்றி சொல்வேந்தர் ஸ்ரீலதா அவர்களே. நிச்சயமாக இது வந்து ஒரு மிகச்சிறந்த பழக்கம். நாம் அனைவரும் கடைபிடிக்கலாம். அடுத்ததாக சொல்வேந்தர் பரமேஷ் அவர்கள் ரொம்ப தலைமை பண்பு சக்சஸ் ஸ்டோரியா இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் மாறி உங்களுடைய முதல் காதல் அனுபவத்தை பற்றி சொல்லலாம். உங்கள் முதல் காதல் அனுபவம். கடைசி வரைக்கும் பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்ச என்ன பத்தி இந்த மாதிரி கேட்டீங்க. அவங்களுக்குதான் நிறைய அனுபவம் இருக்கும். பாருங்க, நிறைய இருக்கிறதுனால எதை சொல்றதுன்னு யோசிக்கிறாரு.
இல்ல எப்படி எதை தேடினாலும் இல்ல கிடைக்க மாட்டேங்குதுன்னு இல்ல யோசிக்கிறேன். எதை சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்குன்னு பாக்குறாரு. எதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமோ அதை மேட்ச் பண்ணி கரெக்டா சொல்லணும். இல்ல பரமேஷ்க்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கு. அதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. இல்ல, அப்படிதானே? காதல் என்பது பெண்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது, எது வேணாலும் இருக்கலாம். நான் சரியான தலைப்பு. இல்ல தென்றல் வந்து இதுல வந்து நீங்க தலையிடாதீங்க. அவங்க ஒரு ஒரு ட்ராக்ல போயின்னு இருக்காங்க. தலைப்பை எனக்கு கொடுத்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருக்கு. முதல் காதல். எனக்கு அப்போ 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 7வது படிச்சுட்டு இருக்கேன். அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி. இதை அழுத்தம் திருத்தமும் சொல்ல வேண்டியது இருக்கு. அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி படிச்சுட்டு இருக்கேன். எங்க தமிழ் ஐயா வந்து ஏதோ ஒரு பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. அவர் பாண்டியன் ஐயா சொல்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா நல்லா தமிழ் பேசுவாரு. அப்போ நான் ஓரளவு சுமாரா படிக்கக்கூடிய மாணவன். ஒரு வகுப்புல ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10வது ரேங்க் 15வது ரேங்க் அந்த மாதிரி இருப்பேன். என் பக்கத்துல ராகுலன்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு காங்காச்சானா கூட தெரியாது. ஒவ்வொரு வகுப்புலையுமே அடிச்சுதான் படிக்க வைப்பாங்க. இப்போ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ தென்றல் சொன்ன மாதிரி முதல் காதல்ங்கிறது வந்து ஒரு பெண்கிட்ட இருக்கணுங்கிறது இல்லை, அது தமிழ்லையும் இருக்கலாம். அந்த தமிழ் மேல எனக்கு காதல் எதனால வந்தது அப்படின்னா எங்க தமிழ் ஆசிரியர்னால. அது தமிழ் மேல காதல்ன்றது வந்து எனக்கு அப்ப தெரியல. எப்ப நான் வந்து பள்ளியை விட்டு வேற ஒரு ஊருக்கு படிக்க சென்றனோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. எல்லாரும் ஆங்கிலத்திலேயே பேசும்போது, இப்ப பாண்டியன் ஐயா சொன்ன மாதிரி தான் என்ன கேட்பாங்க எல்லாரும், நீ பேசுற தமிழ் மட்டும் இயல்பான தமிழா இருக்கு, ஆனா நல்லா இருக்குதே அப்படின்னு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, எங்க தமிழ் ஆசிரியர் வந்து காங்காச்சானா டெய்லியும் சொல்லி கொடுத்து அடி வாங்கினது தான். அதுதான் என்னோட முதல் காதல். காப்பாற்றிய தென்றலுக்கு நன்றி. மிக்க நன்றி. இந்த சொல்வேந்தர் மன்றத்துல வந்து ஒரு விஷயத்த டைரக்டா சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா சொல்லுவாங்க. அதாவது தமிழ் மேல காதல் அப்படிங்கிறது அது தமிழ் செல்வியா இருக்கலாம், தமிழ் அரசியா இருக்கலாம். ஆனா அது வந்து இன்டைரக்டா தமிழ் மேல ஒரு காதல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் எங்களுடைய அனுபவம். சரி, அடுத்ததாக சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களுக்கு கடைசி தலைப்பு. உங்களுடைய நெக்ஸ்ட் இம்மீடியட் பர்சன், அதாவது தமிழ்ல வந்து அது எப்படி சொல்றது தெரியல, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உங்களுடைய நெக்ஸ்ட் இம்மீடியட் பர்சன் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணுனா இம்மீடியட் கால் அவங்களுக்கு தான் போகும், அந்த பர்சனை பத்தி சொல்லுங்க. இம்மீடியட் பர்சன் அப்படின்னா உடனடியா நான் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவர் அப்படின்னா என்னுடைய தோழன் தான். என்னுடைய வகுப்பு தோழன், கல்லூரி வகுப்பு தோழன். என்ன அதுல ஒரு சிறப்புனா, அவன் என்னை விட 4 வயது சின்னவன். நான் 10வது முடிச்சுட்டு, அவன் 10வது முடிச்சுட்டு உடனே அந்த பட்டய படிப்புக்காக வந்துட்டான். டிப்ளமோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படிப்புக்கு வந்துட்டான். ஆனா நான் வந்து 11, 12 பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 2 வருஷம் அங்கெல்லாம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப போய் டிப்ளமோ ஜாயின் பண்ணோம். கவர்மெண்டோட ஸ்கீம்ல எனக்கு கிடைச்சதுனால ஃபீஸே கிடையாது, பெரிய காலேஜ் அப்படிங்கிறதுனால அங்க போனோம். முதலா எனக்கு அறிமுகமான ஒரு நண்பன். இன்று வரை என் வாழ்க்கையின் சுகம் துக்கம், நல்லது கெட்டது, இன்னைக்கு இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் நான் இப்படி உட்கார்ந்து பேசுறது, கவிதாவை அறிமுகப்படுத்தியது, இது எல்லாம் சொல்வேந்தராக இன்றைக்கு கோயம்புத்தூரில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இளங்கோவன். அவன் தான் என்னுடைய நண்பன். அவன் தான் ரொம்ப சிறப்பான ஒரு ஆளு. ரொம்ப சின்ன வயசு, உருவமும் அண்ணாவை போல உயரமுடையவன். அண்ணாதுரை மாதிரிதான் இருப்பான். கல்லூரிகள்ல எப்படின்னா, நாங்கெல்லாம் யாருக்கு முடியாதது, நாங்க டிப்ளமோவும் பிஇ ஒன்னா படிப்போம். அதாவது பிஹெச்டி தொழில்நுட்ப கல்லூரியில முதல் வகுப்புல நாங்க இருப்போம். 2வது கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த வகுப்புக்கே அந்த பிடெக் படிக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. அவங்களாம் கொஞ்சம் பணக்காரர்கள், கொஞ்சம் வசதியானவர்கள் எல்லாமே. அங்க பெண்களோட போய் பேசுறதுங்கிறது அசாத்தியமான சூழல். ஆனா என்னோட நண்பன் என்னன்னா, யாரா இருந்தாலும், மேடமா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்,
யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் எளிமையா பேசிடுவான். அவனுக்காகவே நாங்க என்ன சொல்றது, நிகழ்வா சொல்லுவோம். இது நீ உன்னால பண்ண முடியுமா, இவங்க கிட்ட பேச முடியுமா, அவங்க கிட்ட பேச முடியுமான்னு நிறைய விளையாண்டு இருக்கோம். அந்த மாதிரி யாருகிட்டயுமே தைரியமா நம்ம என்ன பேச போறோம், உண்மையை தானே பேச போறோம், அதுல என்ன தப்பு இருக்கு, போய் பேசலாம், தப்பு இல்லை அப்படின்னு ஒரு தைரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தவன். இன்று வரை நான் தைரியமாக வெளிப்பட காரணமானவன் என்னுடைய நண்பன் இளங்கோவன். நன்றி. மிக அருமை. மிக்க நன்றி சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களே. நமது கடைசி தலைப்பானது சொல்வேந்தர் திவ்யதர்ஷினி அவர்களுக்கு. சொல்வேந்தர் திவ்யதர்ஷினி கொடுக்கலாமா? ஓகே. உங்களின் தலைப்பானது 2026 நீங்கள் கடைபிடிக்க நினைக்கும் ஒரு பண்பை பற்றி சொல்லலாம். 2026 நீங்கள் கடைபிடிக்க நினைக்கும் ஒரு பண்பை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். மேடை உங்கள் வசம். பிடிக்க நினைக்கும் பண்பு. நான் அந்த இன்னும் அதை பத்தி இன்னும் பிளான் பண்ணல. எனக்கு வேற எதனா டாபிக் கிடைக்குங்களா? ஏன்னா நம்ம 2026 அடுத்த வாரம்னா நம்ம இந்த வாரம் யோசிப்போம் நம்ம என்ன எடுக்கலாம், என்ன நம்ம பிளான் பண்ணலாம். வேற எதனா டாபிக் இருக்குமா? மியூட்ல இருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு தலைப்பானது இந்த மன்றத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை பத்தி சொல்லலாம். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை பத்தி சொல்லலாம். சொல்வேந்தர் திவ்யதர்ஷினி, மேடை. அதாவது நானே பேசணும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நானே இதை பத்தி நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் எப்படி சொல்லணும்னா, நான் தமிழ் பேசணும், பேச்சாளரா வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எடுத்து நான் வந்துட்டு இருந்த டைம்ல எனக்கே தெரியாம இந்த மன்றம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு, அதாவது உதவி செஞ்சிருக்கு. டேபிள் டாபிக்ஸ்ன்றத ஒரு டாபிக் நம்ம சொல்வேந்தர்ல இருக்கு. என்னன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு டாபிக்கை கொடுத்து பேச சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்யுதுன்னா, என்னுடைய அலுவலகத்துல நான் எனக்கு என்ன டாபிக் கொடுத்து பேச சொன்னாங்கன்னா இம்மிடியட்டா அந்த இடத்துல நான் யோசிக்காம பேசினேன். அந்த வாய்ப்புன்றது எனக்கு ரொம்ப நல்லா கத்து கொடுத்துருக்கு. அண்ட் என்னுடைய பேச்சுடைய வளம் நல்லாவே மாறி வந்துட்டு இருக்கு. என்னுடைய அலுவலகத்திலும் கேக்குறாங்க, நீங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு நீங்க பேசுறதுல, என்னமோ நீங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. போன வாரம் கூட கேட்கும்போது நான் சொன்னேன், இல்ல இந்த மாதிரி நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல கெஸ்டா போயிட்டு இருக்கேன், இன்னும் நான் மெம்பர் ஆகல, நீங்க 2 பேர் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் வரோம், நாங்களும் கலந்துக்கிறோம், எங்களுக்கும் அந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த டேபிள் டாபிக்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டைம்ல. ஏன்னா நம்ம என்னதான் அந்த ஹெட்டிங் என்னன்றது முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு டாபிக் கொடுத்து பேசும்போது நமக்கு என்ன சிந்தனை வருது, இந்த நேரத்துக்கு நம்ம இது பேசலாமா, இந்த நேரத்துக்கு பேசலாமா, அந்த ஸ்பான்டேனியஸ், எனக்கு தமிழ்ல அந்த வார்த்தைக்கு என்னன்னு தெரியல, ஆனா அந்த ஸ்பான்டேனியஸ் ஆனா அந்த மனசுல இருக்கிறது கரெக்டா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கவிதாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்கதான் எப்போ திங்கட்கிழமையில இருந்தே கரெக்டா இது பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா 4 பேர், என்னோட தங்கையும் சரி, என்னுடைய தங்கையோட தோழியும் சரி, என்னுடைய கொலீகும் சரி, அவங்க ஒரு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்வரில இருந்து ஜாயின் பண்ணணும், வரணும். ஈவன் தான் அவங்க கெஸ்டா கூட இல்ல, நான் என்னுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களும் வரணும், நானும் சொல்வேந்தர் இதுல சேர்ந்துக்கணும், டோஸ்ட் மாஸ்டரா வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி கவிதா. மிக்க நன்றி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திங்கட்கிழமையில இருந்து உங்களால கான்டாக்ட் பண்ணாதான் ஒரு 10 பேராவது சனிக்கிழமை கிடைப்பீங்க அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க வெள்ளிக்கிழமை எல்லாம் மெசேஜ் ஆக்சுவலா என்னன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் டெமோ டைம் இருக்கும் என்னுடைய அலுவலகத்துல, ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்குமா. அந்த டைம்ல இவங்க போன் பண்ணும்போது என்னால லேட் ரிப்ளைஸா வருமா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவன் தோ அவங்க அதுக்கப்புறமும் அவங்க ரீச் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்க அவைலபிள் இருக்கீங்களா, உங்களால ஏத்துக்க முடியுமான்றது. அந்த ஒரு பண்பு நான் நிஜமா கத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து. அவங்க நிஜமா ஒரு குழுவை வழி நடத்திட்டு செல்றது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. அதுவும் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நன்றி கவிதா. எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். நன்றி உங்களுடைய உடனடி பேச்சுக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. மேடையை இன்றைய நாளில் சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். அருமை. மிக எளிமையான தலைப்பில் எல்லோரையும் பேச வைத்து, பரமேசை கொஞ்ச நேரம் முழிக்க வைத்து மிக அற்புதமான தலைப்புகளை நமக்காக கொடுத்த கவிதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாம் அடுத்த நிகழ்வாக பொது மதிப்பீட்டாளரை அப்பொழுது அழைத்து அந்த உரைத்தன்மை நோக்குப்படையினுடைய பணிகளையும் அவர்களின் பங்களிப்பையும்
அவைக்கு தெரியப்படுத்த பொது மதிப்பீட்டாளர் மதிப்பிற்குரிய எழிலரசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நன்றி, நன்றி பாண்டியன் அவர்களே. சொல்வேந்தர் மன்ற கூட்டங்கள்ல ஒரு முக்கியமான அம்சம் இந்த பொது மதிப்பீடுன்றது. அதே மாதிரி இருக்கிறதுலே கொஞ்சம் கடினமான பணின்னு சொல்ல மாட்டேன். இதை ரொம்ப லாவகமாக கையாள வேண்டிய ஒரு பணி. இது என்னன்னா, பொது மதிப்பீட்டாளராக நீங்கள் நிறைய இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு திறமை வளரும். இது என்னன்னா, குறை சொல்லணும், ஆனால் யாரை குறை சொல்கிறோமோ அவங்களுக்கு வலிக்கக்கூடாது. எவ்வளோ ஒரு நெருடல் பாருங்க. இது ரொம்ப ஒரு 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 மெல்லிய நூல் கோடு தான் இருக்கும். அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கும் அதை குறை சொல்லாமல் அந்த குறையை அவங்ககிட்ட நிவர்த்தி பண்ணுறதுக்கும் ஒரு மெல்லிய கோடு தான். அந்த கோடில் பயணிக்கக்கூடிய ஒரு பணி இது. இருந்தாலும் யாராவது ஒருத்தர் சொன்னால் தானே நமக்கு தெரியும். அந்த அந்த விதத்தில் எல்லாரும் இதை எடுத்துக்கணும். நம்மளுடைய சுய மேம்பாட்டுக்காக உள்ள ஒரு அங்கம் இது. என்னால் முயற்சி பண்ணி அந்த மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுறேன். அப்படி எங்கேயாவது கோடு தாண்டனா என்ன சரி பண்ணுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். முதல் அங்கமாக இந்த பொது மதிப்பீடில் திட்டமிட்ட உரைகளினுடைய மதிப்பீடு நடக்கும் வழக்கமாக. அதுக்கப்புறம் நம்ம உரைத்தன்மை நோக்குப்படுகிற பொறுப்பாளர்கள் அறிக்கையை வாங்கணும். அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த கூட்டத்தினுடைய என்னுடைய பார்வை, நான் என்னென்னலாம் கவனித்தேன் அந்த விடயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இந்த 3 அங்கங்கள் இப்போ இருக்குது. முதல் அங்கமாக நம்ம திட்டமிட்ட உரைகளினுடைய மதிப்பீடுக்கு போயிடலாம். திட்டமிட்ட உரையில் தென்றல் அவங்களுடைய உரையை சிறப்பாக வழங்கினாங்க. அவங்களுடைய உரையை மதிப்பிடுறதுக்கு நம்மக்கிட்ட ஜவஹர் இருக்காரு. ஜவஹர் அவர்களே, இணைய மேடை உங்கள் கையில், உங்களுடைய மதிப்பீட்டை வழங்கலாம். நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களே. தென்றலின் உரை உள்ளத்தின் உழைப்பு, உள்ளத்தின் விழிப்பு. மிக கடினமான ஒரு தலைப்பு, உள்ளத்தின் விழிப்பு. இதை ஒரு முதல் ஆயத்த உரை என்று எண்ணுகிறேன் நான். ஒரு முதல் ஆயத்த உரை பேசுபவர் இந்த தலைப்பை எடுத்து பேசுவது என்பது மிகவும் கடினமான செயல். அந்த கடினமான செயலை தென்றலை 4 வாரத்திற்கு முன் பார்த்ததற்கும் இப்போது பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது, நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. பேசுவதற்கு தயங்கிய அவர் இப்போது பேச தயாராகி முழுமையான தமிழ் வார்த்தைகளை ஒரே ஒரு முறை மட்டும் ஆங்கிலம் பயன்படுத்தினார் என்று எண்ணுகிறேன். இணைப்பு சொல்லை ஒன்று பயன்படுத்தினார். அது தவிர முழுமையான தமிழை பேசினாங்க. அதுவே ஒரு வியக்க வச்சது. அதுல குரல் சொல்லும்போது அந்த குரலை அவங்க ஏற்கனவே அவங்க மனதுல ஞாபகம் வச்சு அந்த குரலை அப்படியே சொல்ற மாதிரி இருந்தது. இப்பதான் அவங்க ஞாபகப்படுத்தி இப்பதான் படிச்சாங்கன்ற மாதிரி இல்லாம அந்த குரலை எப்பயோ படிச்ச குரலை இப்ப ஞாபகப்படுத்தி சொல்ற மாதிரி ரொம்ப அழகா அந்த குரலை சொன்னாங்க. திருக்குறளை சொன்னாங்க. திருக்குறளுக்கு விளக்கமும் சொன்னாங்க. வள்ளுவரை பத்தி எனக்கு இன்னைக்குதான் ஒரு விஷயம் தெளிவா சொன்னாங்க. அவரு திட்டுறதுல அவரை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னாங்க. அது எனக்கு இப்பதான் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப ரொம்ப அழகான ஆயத்த உரை. இந்த ஆயத்த உரை எவ்வளவு கடினமான ஆயத்த உரை என்பதை நான் அதுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். இதுதான் பிரச்சனையும் கூட, நன்மையே பிரச்சனை. இந்த ஆயத்த உரை இது போல ஒரு கடினமான தலைப்பை ஒரு ஆயத்த உரையில, அதில் முதல் ஆயத்த உரையில, இது ஒரு கல்வியல் அமர்வு கொடுக்க வேண்டிய ஆயத்த உரை. இது விஷயங்கள் கலந்தது. இந்த ஆயத்த உரை மற்றவரை கவர்ந்து இழுக்க வேண்டிய, நம்ம வாழ்க்கையில இருக்க விஷயங்களை பேசும்போது மற்றவர்களை கவரும், மற்றவர்கள் இணைவார்கள். இந்த ஆயத்த உரையில் இணைவது என்பது சற்று தூரம் இருந்தது. மதிப்பீடு என்பது உங்களை மேம்படுத்துவதற்காக மட்டுமே. மதிப்பீடாக எண்ணினால் நீங்கள் நாளைய தென்றலாக இருக்கும் நீங்கள் நாளைய ஒரு பேச்சாளர் புயலாக மாற முடியும். மதிப்பீடாக எண்ணுங்கள். உங்களை நாளைய புயலாக, நாளைய ஒரு பேச்சாளர் புயலாக பார்க்க வேண்டும் என்று எண்ணி மேடையை இன்றைய பொது மதிப்பீட்டாளர் என் பெருமைக்கும் அருமைக்கும் உரிய எழிலரசன் ஐயா அவரிடம் ஒப்படைக்கிறேன். மேடை உங்கள் வசம்.
நன்றி நன்றி ஜவஹர் அவர்களே. ஒரு சிறப்பான மதிப்பீடு தான் கொடுத்தாரு. ஆனால் மதிப்பீட்டினுடைய நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இதை வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஜவஹர் அவர்களுக்கும் தென்றல் அவர்களுக்கும் இதை ஒரு உதாரணப்படுத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம்னு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையாக சொல்கிறேன், அப்படியே உள்வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நீங்கள் வந்து அவங்களுடைய நேர்மறை விடயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பேச்சாக இருந்தாலும் 100%ன்றது இயலாத காரியம். நம்ம 100% எந்த பேச்சும் நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சோம்னா அந்த பேச்சு வந்து மேலும் மேம்பட வாய்ப்பில்லை. அதனால ஜவஹர் அவர்கள் என்ன பண்ணணும்னா, குறைந்தது ஒரு 2 அல்லது 3 மேம்பாட்டுக்கான பரிந்துரைகளை சொல்லணும். கண்டிப்பா இப்போ வந்து தென்றல் அவர்களுடைய பேச்சு 95% சிறப்பான பேச்சு தான். அதை 95% நீங்க சொல்லிட்டீங்க. அந்த 5% அவங்க மேம்படுறதுக்கு உங்களான வழியை கண்டிப்பா உங்க பார்வையில் இருக்கும். அதை நீங்க சொல்லணும். கண்டிப்பா அதை எந்த விதத்துல சொல்றீங்களோ உங்க பாணியில கண்டிப்பா அதை சொல்லணும். அதே மாதிரி தென்றல் நாளைக்கு ஒரு மதிப்பீடு செய்யறாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரியான ஒரு விடயத்தை கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்பதான் அந்த பேச்சு மேம்படும். இப்போ தென்றல் வந்து நல்லா பேசிட்டாங்கன்னாக்கா தென்றல் அடுத்து வந்து என்ன பண்ணணும், நம்ம பேச்சு மேம்படுன்ற அந்த யோசனை வராது. அதனால கண்டிப்பாக ஜவஹர் அவர்களுக்கு பரிந்துரை இருக்கும். தயவு செஞ்சு அந்த பரிந்துரைகளை நாங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னுடைய பரிந்துரையாக சொல்கிறேன். என்னுடைய சின்ன பரிந்துரையாக தென்றலுக்கு என்ன சொல்கிறேன்னா, அருமையாக செய்யுளோட ஆரம்பித்தாங்க. அதுதான் சிறந்த யுக்தி ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு, சிறப்பான பேச்சு. இந்த திருவள்ளுவர் திட்டினார்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு பேச்சினுடைய சின்ன விடயம் அது மேம்படுறதுக்கு ஒரு திட்டுதல்ன்றது ஒரு ஒரு எதிர்மறையான விடயம். அதை வந்து நீங்கள் வந்து கோபத்தோட சொல்லணும். படிக்காதவனா கண் இல்லாதவன் அப்படின்னு அந்த திட்டுற வேகம், அது அழுத்தம். கண் இல்லைன்னு நீ வந்து இந்த மாதிரி அன்பு இல்லைன்னா நீ இறந்தவனுக்கு சமம் அப்படின்ற அந்த திட்டுன்றது உங்கள் உணர்ச்சியில் வெளிப்படணும். அப்போ பார்வையாளரை ஈர்க்கும். அந்த சின்ன சின்ன கூறுகளை நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு மேம்படும். இயல்பான பேச்சாளர், நீங்கள் கையை காலாட்டி நல்லா பேசுகிறீங்க, தலையாட்டுறீங்க, விழித்தொடர்பு எல்லாமே அருமையாக இருக்குது. ஒரு கோபமான சொல்லும்போது உங்கள் முகத்திலையும் உங்களுடைய துணியிலையும் அது வெளிப்படணும். அப்போ தான் பார்வையாளர் இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த நேரத்துக்குள்ளே பேசணும். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பயிற்சி வந்து பண்ணணும். அருமையான உரை சிறப்பாக வழங்கினீங்க. உங்களுடைய 95% நல்லா பேசுறீங்கன்றது அருமையாக சொன்னார் ஜவஹர். அந்த 5% மேம்படுறதுக்கு சின்ன சின்ன யுக்திகளை பயன்படுத்திங்கன்னா உங்கள் பேச்சு சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். திட்டமிட்ட உரையினுடைய மதிப்பீடை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பொறுப்பாளர்கள் அறிக்கையை வாங்க வேண்டிய நேரம். முதல் பொறுப்பாளராக நம்ம நேரக்காப்பாளருடைய அறிக்கையை வாங்கிடலாம். நேரக்காப்பாளர் உங்களுடைய அறிக்கையை இந்த அவைக்கு சமர்ப்பிங்க. நன்றி மதிப்பீட்டாளர் அவர்களே. என்னுடைய இதுல நிறைய நேரம் சரியா போச்சு, நான் எதெல்லாம் மிஞ்சி போச்சுன்னு சொல்றேன். ஆனா ஒரு எனக்கு வந்த ஒரு எண்ணம் என்னன்னா, நான் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கிட்ட எடுத்துக்கிற நேரம் நிறைய இருக்குது. கேட்க ரொம்ப இனிமையா இருக்குது, இருந்தாலும் அந்த நேரம் நிறைய போகுதுங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். ஆயத்துறையா சொல்வேந்த தென்றல் வந்து 8 நிமிஷம் 23 நொடிகள் பேசியிருக்காங்க. செம்மொழி அமர்வு சொல்வேந்தர் பரமேஷ் அவர்கள் 12 நிமிஷம் 45 நொடிகள் நம்ம தேவைக்கு சரியான நேரமா முடிச்சிருந்தாங்க. உடனடி பேச்சுல நான் வேகமா அப்படியே சொல்லிட்டே வரேன். சொல்வேந்தர் ஜவஹர் 2 நிமிடம் 14 நொடிகள். சொல்வேந்தர் தென்றல் 1 நிமிடம் 22 நொடிகள். சொல்வேந்தர் அன்பரசன் நேரம் கடந்து போயிட்டாரு, 3 நிமிடம் 5 நொடிகள். சொல்வேந்தர் ஹாலிர் 2 நிமிடம் 10 நொடிகள். சொல்வேந்தர் எழிலரசன் 1 நிமிடம் 43 நொடிகள். சொல்வேந்தர் ஸ்ரீலதா 1 நிமிடம் 28 நொடிகள். சொல்வேந்தர் பரமேஷ் 1 நிமிடம் 40 நொடிகள். சொல்வேந்தர் பாண்டியன் 2 நிமிடம் 12 நொடிகள். சொல்வேந்தர் திவ்யதர்ஷினி 2 நிமிடம் 5 நொடிகள். திட்டமிட்ட உரை மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ஜவஹர் 3 நிமிடம் 2 நொடிகள் சரியாக. நன்றி. நன்றி நன்றி ஜான் பிரதீப் அவர்களே. மிகவும் கடினமான பணி, முழு கவனத்தோட செயல்பட்டு இருக்கீங்க. உங்களுடைய தெளிந்த ஒரு அறிக்கைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம இலக்கணவாணர் ஹேமமாலினி அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய அறிக்கையை வாங்கிடலாம். ஹேமமாலினி அவர்களே, உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிங்க. நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. இன்றைய கூட்டத்தில் எல்லோரும் அருமையாக பேசினார்கள்.
இதில் இலக்கணம் தவறு பிழை என்று எதுவும் என் அறிவுக்கு எட்டவில்லை. இதில் ஆயத்த உரையில் சொல்வேந்தர் தென்றல் அவர்கள் கூறியது மிக மிக அருமையாக இருந்தது. உண்மையிலேயே அவருடைய இதில் தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையில் தோன்றுவதே உள்ளத்தின் விழிப்பு என்பது மிக அருமையான சொற்றொடர். மேலும் வசைபாடிய வள்ளுவரை பற்றி அருமையாக விளக்கினார். நன்றி தென்றல் அவர்களே, சொல்வேந்தர் தென்றல் அவர்களே. மேலும் அறம் சார்ந்த முயற்சியின் மாறுதல் சமுதாயத்தின் விழிப்புணர்ச்சிக்கு எப்படி வித்திடுகிறது என்பதை அருமையாக சொன்னார். அடுத்து செம்மொழி நேரத்தில் பரமேஷ் அவர்கள். உண்மையிலேயே அவர் ஜூனியர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ் சைனேடு குப்பி என்று ஒரு பட்டம் கூட கொடுத்து விடலாம் உங்களுக்கு. உண்மை உண்மை உண்மை. அவர் கூறியதில் உண்மையிலேயே அந்த மகுடேஸ்வரன், கவிஞர் மகுடேஸ்வரன் எழுதியதை இவருடைய தமிழில் கேட்கும் பொழுது காதுகளுக்கு மிக இனிமையாக இருக்கிறது. ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. உண்மையிலேயே அது ஒரு நிலா காலம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமை. இந்த காலத்தை அந்த காலத்தோடு ஒப்பிடுவதுன்றதே முடியாத விஷயம்தான். அது கொஞ்சம் மிகவும் கடினமான விஷயமே. சரி, பார்க்கலாம். இதையும் வாழ வேண்டும், இதையும் கடந்துதான் போக வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடனடி பேச்சுக்கள் அருமை. இதில் சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் கூறியது பழையன கழிதலும் புதியன புகுதலுமே அவருடைய கருத்தாக இருந்தது உடனடி பேச்சில் என்று. இதுவும் அருமைதான். இனியவை கூறலில் சொல்வேந்தர் தென்றல் உண்மையிலேயே வித்தியாசமான கோணத்தில் கூறினார். புத்தக அறிமுகம் சொல்வேந்தர் ஜான் பிரதீப் அவர்களுக்கும் சிறப்பாக தான் இருந்தது. மேலும் இதில் கலந்து கொண்டு பேசிய அனைவரும் ஓரளவு எல்லோரும் இலக்கணத்தை எடுத்துக்காட்டியே கூறியுள்ளனர். இதில் மேற்கோள் காட்டுவது சிறப்பான மேற்கோள் காட்டுவது என்பது சிறிது கடினமாகத்தான் உள்ளது. எனக்கு முயற்சிக்கிறேன் ஐயா. சிறப்பு சிறப்பு. உங்க சிறப்பு. தெளிவான மேலும் சொல்வேந்தர் கவிதா அவர்களின் பொறுமையின் பெருமையை பற்றி தான் சொல்ல வேண்டும். அருமையான தலைப்புகளை எடுத்துள்ளார். எல்லோருமே அருமையாக பேசியுள்ளனர். இதில் எதை எடுத்து சொல்லுவது என்று எனக்கு புரியவில்லை. அருமை அருமை. நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. சிறப்பு. அவங்க கொண்டு வந்த எல்லா தலைப்புமே சிறந்த சொல்லாடலா இருந்தது. அருமை அருமை. சொன்னதுக்கு சொன்ன மாதிரி அவர் திங்கட்கிழமையில இருந்து எல்லாரையும் சேர்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பொறுமையின் பெருமை என்று தலைப்பு கொடுத்தால் அதில் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விடலாம். அதற்கு நேரமே தேவையில்லை. கவிதா, அவ்வளவுதான். சொல்வேந்தர் கவிதா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. சிறப்பு. அடுத்துதான் நம்ம உபரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் அன்பரசன் இருக்காரு. அவர்கிட்ட அவருடைய அறிக்கையை வாங்கிடலாம். அன்பரசன், உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிங்க. வணக்கம் பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. உபரிச்சொல் கணக்காளராக இன்றைக்கு நடந்த நிகழ்வுல நான் 2 முக்கியமான விஷயத்த வச்சு இந்த அறிக்கையை ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துகிற சொற்கள், அதாவது ஆகையால், அது போன்ற சொற்கள். அண்டு இரண்டாவது இடைவெளியை நிரப்ப பயன்படுத்தப்படும் சொற்கள், ஆவும் ஏ போன்ற சொற்களை உபயோகப்படுத்துது. இதில் எனது அறிக்கையானது முதலில் பேசிய பாண்டியன் அவர்கள் இரண்டு முறை உபயோகப்படுத்தியிருக்கிறார். அதை தவிர நான் வேற எதுவும் அவருடைய
இந்த எதுவும் நான் எதுவும் அவருடைய பேச்சிலிருந்து நான் எதையும் மேலும் நான் எதுவும் அறியவில்லை. இரண்டாவதாக சென்ட்ரல் அவர்களுடைய உரையிலிருந்து இடைவெளியை நேர்ப்ப பயன்படுத்தும் சொற்களை 5 முறைக்கு மேல் அதிகம் யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஜவஹர் அவர்களுடைய பேச்சிலிருந்து உபரி சொற்களோ திரும்ப உபயோகப்படுத்திய சொற்களையோ நான் பயன்படுத்துவதை நான் அறிய முடியவில்லை. அடுத்ததாக பரமேஷ் அவர்களுடைய உரையிலிருந்து இடைவெளியை நேர்ப்ப பயன்படுத்தும் சொற்களான போன்ற வார்த்தைகளை 2 முறைக்கு அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். சொல்வேந்தர் கவிதா அவர்கள் இடைவெளி நேர்ப்ப பயன்படுத்தும் சொற்களான ஆகியவற்றை 5 முறைகளுக்கு மேல் பயன்படுத்தி உபயோகப்படுத்தியிருக்கிறார். சொல்வேந்தர் ஜான் அவர்கள் அதிகபட்சமாக இடைவெளியை நேர்ப்ப பயன்படுத்தும் சொற்களை மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்கிறார். சொல்வேந்தர் ஹலீர் அவர்கள் அவருடைய உரையில் எந்த உரிச்சொல் நான் அறியவில்லை. சொல்வேந்திர எழிலரசன் அவர்கள் உரையிலிருந்து இடைவெளியை நிரப்ப பயன்படுத்தும் சொற்களை 5 முறைக்கு அதிகமாக பயன்படுத்தியதை அறிக்கையில் இருக்கேன். சொல்வேந்தர் சிறிலதா விருந்தினர் திவ்யதர்ஷினி அவர்களின் உரையிலிருந்தும் இடைவெளியை நேர்ப்ப பயன்படுத்தும் சொற்களை உபயோகத்தை அதிகம் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். இத்துடன் எனது அறிக்கை முடிவு பெற்றது. நன்றி 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 அன்பரசன் அவர்களே, ரொம்ப கவனமா கவனிச்சிருக்கீங்க. எல்லாரும் எத்தனை சொன்னன்றத கவனமா எண்ணி சொன்னதுக்கு மிக்க நன்றி. இது எல்லாத்தையும் நாங்கள் குறைச்சிக்க முயற்சி பண்றோம். உங்க உதவிக்கு நன்றி. அடுத்ததான் நம்ம ஸ்ரீலதா அவங்க இருக்காங்க, கேள்வி கணைகள் தொடுக்க தயாரா இருக்காங்க. நம்ம கவனத்தை சோதிக்கும்படியான ஒரு அங்கம். ஸ்ரீலதா அவர்களே, உங்க கேள்விகளை தொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட முதல் கேள்வி, நம்மளோட நாள் சொல்ங்கிறது என்னது? மாற்றம். நம்ம நாளின் சொல் மாற்றம். அதே மாதிரி சொற்றொடரும் சொல்லிடுங்க. சொற்றொடர் சிறிய பழக்கம் பெரிய வெற்றி. கரெக்ட். இந்த சொற்றொடரை வச்சு நம்ம உடனடி பேச்சுல ஒரு அன்பர் சொன்னாரு, அது யாரு அப்படிங்கறது ஞாபகம் இருக்கா? சிறிய பழக்கம் பெரிய வெற்றி என்று சொன்னவர் செல்லிரசனையா? ஆமா, மிகவும் சரி. அடுத்ததா ஆயத்த உரை மதிப்பீடு செய்யும் போது ஜவஹர் ஐயாவை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க எப்படி அறிமுகப்படுத்தினாங்க? அதாவது அவர் எங்க பணிபுரிகிறாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? வசந்தன் ப்ரொமோட்டர்ஸ் ஓட மேலாளரா இருக்காரு, அந்த மாதிரி நிர்வாக இயக்குனர். மிகவும் சரி. அடுத்ததா தென்றல் அவங்க பயன்படுத்தும் போது ஒரு திருக்குறள் சொன்னாங்க. அந்த திருக்குறள் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அழகா அந்த திருக்குறளை சொன்னாங்க. அதை மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதை பிரிச்சு வர சொன்னாங்க அழகா. ஞாபகம் இருக்கா? இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு. இல்ல 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 இன்னொன்னு சொன்னாங்க அனைத்தரன் அப்படின்னு சொல்லி அது அழகா சொல்லியிருந்தாங்க. மனதின் கண் மாசிலநாதன்
அனைத்துக்கண் ஆகுல நிரபுற. மனதிற்கண் மாசிலானாதல் அனைத்திறன் ஆகல நீர பெற. ஆமா. அதே மாதிரி தென்றல் உங்களோட அந்த கருப்பொருள் அப்படின்னு சொல்லி அதோட டோட்டலா வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. அது என்னதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? உள்ளத்தின் விழிப்பு. அதையவே வந்து ஆமா ஆமா நீயும் சரி. அடுத்து திரு பரமேஷ் அவர்கள் சொல்லும் போது ஒரு ஒரு புத்தகத்தை பத்தி சொன்னாங்க. புத்தகம் இல்லைன்னா வந்து அதை எப்படி சொல்லுவாங்க, அதை முத சொல்லும் போது இந்த புத்தகம்னு சொல்றதா இல்ல அத என்னன்னு சொன்னாங்க. நான் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாங்க. அத புத்தகம்னு சொல்ல மாட்டோம், ஆனா அது என்னன்னு சொல்லுவோம். புறப்பொருள் வெண்பாதான். புறப்பொருள் வெண்மாமலை தான். இல்ல அத ஆனா புத்தகம்னு சொல்ல மாட்டோம். இலக்கியம், சங்க இலக்கியங்கள், இலக்கண நூல், இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நன்றி. அதே மாதிரி திரு பரமேஷ் அவர்கள் சொல்லும் போது அத ரெண்டு கவிதைகள் சொன்னாங்க. 2 கவிதைகளோட தலைப்புகள் ஞாபகம் இருக்குங்களா? அந்த காலம் தான் நன்றாக இருந்தது, இந்த காலம் ஏன் நன்றாக இல்லை? நன்றாகவே இல்லை. மேலும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். அடுத்து திரு எலிசன் ஐயா மேடையை பிடிக்கிறேன். நன்றி ஸ்ரீலதா அவர்களே. சிறப்பான கேள்விகள், எல்லாருடைய கவனத்தையும் சோதிக்கும்படியா இருந்தது. நன்றி, எல்லாரும் சிறப்பாக கவனிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். இதோட நம்மளுடைய உரைத்தன்மை நோக்குப்படையினுடைய அறிக்கை முடிஞ்சுது. அவங்க சொன்ன கூறுகள்லாம் நம்ம பேச்சில் உட்புகுத்தி நம்ம மேலும் மேம்பட கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். 2 அங்கங்கள் முடிஞ்சு 3வது அங்கமாக என்னுடைய பொது பார்வை இந்த கூட்டத்தை பற்றி. ஒரு சிறப்பான கூட்டம் தான், நிறைய படிப்பினைகள் இருந்த கூட்டம். சரியான நேரத்துக்கு ஆரம்பித்தார் வெங்கடேஸ்வரன். ஒரு அறங்காவலருக்கே உண்டான அந்த ஒரு இதோட சரியான நேரத்தில் ஆரம்பித்து கொண்டு போனார். நெறியாளர் பாண்டியன் அதை வந்து சிறப்பாக வழிநடத்திட்டு போனார். நெறியாளர் பாண்டியனுடைய அந்த குரல் வளம், அந்த ரகரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கேன். அருமையான அழுத்தமான குரல் வளத்தோட சிறப்பான ஒரு நெறியை கொண்டு போயிட்டுருக்காரு. இனியவை குரல்னு சொல்லிட்டு நிறைய இனியவைகளை நமக்கு காதுக்கு இனிமையாக நிறைய சொன்னார். அருமையான நெறி. அவர் ஒரே ஒரு இடத்துல மேம்பட வேண்டியது, நேரத்தை அவர் தான் கடைபிடிக்கணும். அந்த நேரத்தை கடைபிடித்து கொண்டு போகிறது அவருடைய பொறுப்பில் தான் இருக்குது. மற்றவர்களை அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் அவர் வந்து கொஞ்சம் அவருடைய நேரத்தை பிடிச்சி இந்த தேரை வேகமாக ஓட்டிட்டு போகணும். அது ஒன்று தான் அவருக்கு சொல்ல வேண்டியது. அருமையான நெறி, வாழ்த்துக்கள். செந்தமிழில் பேசுகிறாரு. நான் ஃபுல்லாக அந்த செந்தமிழில் முயற்சி பண்ண எனக்கு வரல, நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், ரொம்ப சரியாக வரல. அருமையான செந்தமிழில் தொடர்ச்சியாக பேசுகிறார், வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தது ஜவஹருடைய மதிப்பீடு அருமையாக முதன் முறையாக மதிப்பீட்டாலும் ஜவஹர் வந்து சிறப்பான ஒரு அந்த முறையை செஞ்சார். இப்படி தான் செய்யணுன்றது அவருக்கு தெளிவாக தெரியுது. எல்லாத்துலேயுமே மேம்பாடு இருக்குது, போக போக எல்லாரும் மேம்படுவோம். பரமேஷ் அவருடைய புது கவிதை ஒரு சிறப்பாங்கம், ஒரு சிறப்பான அங்கமாகவே இருந்தது. அவர் பற்றி சொல்ல தேவையில்ல. நான் தான் அவரது புதின குரலோன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய குரல் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. அருமையான விடயங்களை ரொம்ப சிறப்பாக மகுடேஸ்வரனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினார். 2 கவிதையும் அவர் படித்த விதம் நம்ம காதுக்கும் கண்களுக்கும் இனிமையாக இருந்தது. கண்டிப்பாக அருமையான ஒரு சிறப்பாங்கம். உடனடி பேச்சங்கத்தை உடனடியாக பொறுப்பேற்றினாங்க நம்ம கவிதா. பொறுப்பாளர்கள் இல்லைன்ற ஒரு குறையை தீர்க்கிறதுக்காக அவங்க எப்பவுமே தயாராக இருக்காங்க. உடனடியாக அந்த தலைப்புகள் எவ்வளோ அருமையாக தயார் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். சிறந்த தலைப்புகள், சிந்தனையை தூண்டு விதமாக இருந்தது. மொத்தத்தில் நம்மளுடைய பொறுப்பாளர்கள், நம்ம நேரக்காப்பாளர் ஜான் அவர்கள், இலக்கணவாணர் ஹேமலதா அவர்கள், நம்ம கவனகர் ஸ்ரீலதா, அன்பரசன், நம்ம உபரிச்சொல் கணக்காளர், எல்லாருமே அவங்களுடைய பணியை சிறப்பாக செஞ்சாங்க. நம்ம எங்கெங்கே நம்ம மேம்படணுன்றதை சொல்லியிருக்காங்க. நேற்றைய விட ஒரு படி நம்ம மேம்பட்டால் போதும். ஒரே அடியாக நம்ம முன்னேற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுவோம். கண்டிப்பாக நேற்று இருந்த நம்மளுடைய புரிதலோட இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருந்து ஒரு 0.5% அதிகமானாலும் அது நம்மளுடைய பெரிய வெற்றி தான். கண்டிப்பாக அதுக்கான பணிப்பிடைகள் நிறையா நம்ம கற்றுக்கிட்டோன்றது உறுதி. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறுவோம், படிப்புவோம். சிறப்பான கூட்டம். ஒரே ஒரு விடயம், நேரத்தை நம்ம சரியாக கடத்தணும், அதை வந்து கடைபிடிக்கணும். அது ஒன்று தான் இங்கே இருக்கிற நம்ம இது முயற்சி பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருக்குது. இன்னைய கூட்டத்திலே அது நல்லா தெரியுது. வரும் கூட்டங்களில் அதை சிறப்பாக செய்வோம்னு சொல்லி மேடையை மீண்டும் நெறியாளர் பாண்டியனிடம் ஒப்படைக்கிறேன்.
மிக சிறப்பு ஐயா, மிக்க நன்றி. பொது மதிப்பீட்டாளருடைய பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை எழிலரசன் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது எப்படி அப்படிங்கிற கலை அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல. இயல்பாக நாம் பேசும்போது இனியவை கூறல் வந்துருமானா வராது. ஏன்னா நம்ம கிட்ட இனியவை கூறல் உள்ள இருக்காது. நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் உள்ள இருக்கும்போதுதான் அந்த வார்த்தைகளாக ஒரு சில நேரங்களில் வெளிப்பட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு சைனைட் குப்பிகள். அதை எப்படி நாம் இறுதியில் அதை இனியவை கூறலாக மாற்றுகிறோம் என்பதுலதான் கலை இருக்கிறது. நான் கூட ஏதோ ஒரு ஆர்வத்தில், ஏனென்றால் அது சைனைட் குப்பி என்பது தமிழ் சமூகத்தில் ஒரு அடையாளம், அது எல்லோருக்கும் தெரியும். அது போலதான் இருந்தது. ஆனால் அது சரியான வார்த்தையாக இருக்காது என்றுதான் எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. ஆனால் அதை இறுதியில் ஒரு பட்டமாகவே அளித்து விட்டதற்கு பின்பு மிக அருமையாக அது முடிந்து போனது. இனியவை இன்றைய கருப்பொருளானது இனியவை கூறல் தான். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்னவென்றால், நம்ம வீட்டுல பொருள் ஏதாவது இல்லைன்னா நம்ம துணைவியாரு ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆனா என்னோட தாத்தா பாட்டி காலத்துல ஒரு கதை, ஒரு நேரத்துல நாங்க ஒரு குடிசை வீட்டுல இருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா வீட்டுல எது இருக்கா இது இருக்கா அப்படின்னு கேட்டே வரும்போது, அவர் சுப்புத்தாய் என்னுடைய பாட்டியோட பேரு. சுப்பி, என்ன வீட்டுல அரிசி இருக்கா இன்னைக்கு அப்படின்னு அவர் கேட்டாரு. அதுக்கு மத்தவங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் அன்னைக்கு பாக்குறேன் அங்க வீட்டுல எதுவுமே இல்லதான். மாமா குருணை இருக்கு. அவர் கேட்டது வீட்டுல அரிசி இருக்கா, ஆனா பாட்டி சொன்னது மாமா குருணை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா வீட்டுல அரிசி இல்லைன்னு அர்த்தம். இல்லை என்பதை கூட இல்லைன்னு சொல்றதே இல்லை அந்த காலம். ஆனா இன்னைக்கு எல்லாமே இருக்கும். எது இல்லையோ அது இல்லை, இது இல்லை, கரண்ட் இல்லை, துணி இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இனியவை கூறல் என்கிற இது மாறவே மாட்டேங்கிறது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போறது எந்த ஒரு எதிர்மறை செயலையும் நேர்மறை செயலாக எப்படி சொல்வது என்பதை மனதில் பழக்கப்படுத்தி கொண்டால், உங்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டால் அது இயல்பாக வெளிப்படும் என்று சொல்லி, இன்றைய கூட்டத்தில் மிக அற்புதமான கூட்டம், மிக அற்புதமாக இருந்தது. அமர்வு நான் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக இருந்தது. இதுதான் இந்த கூட்டத்தினுடைய முதல் நெறியாளர் பணி. நான் எடுத்துக்கொண்ட பணியை என்னால் முடிந்த அளவிற்கு செய்திருக்கிறேன். மாற்றங்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். நன்றி. அடுத்தபடியாக பொது மதிப்பீட்டாளர் அவர்களுக்கு அவையை தலைமை சொல்வேந்தரிடம் பொது மதிப்பீட்டாளரும் தலைமை சொல்வேந்தராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா எழிலரசனிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நெறியாளர் பாண்டியன் அவர்களே, உங்களுடைய சிறப்பான பணிக்கு மிக்க நன்றி. ஒரு சிறப்பான கூட்டத்தை முடிச்சிருக்கோம். நம்ம கூட்டத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு யாராவது விருந்தினர்கள் இருக்காங்களா? விருந்தினர்கள் புதுசா வந்தவங்க யாராவது கருத்து சொல்ல விரும்பினா கருத்து சொல்லலாம். பிரதீப் அவர்கள் புதுசா வந்திருக்காரு. இந்த கூட்டத்தை பத்தி நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க பிரதீப் அவர்களே. உள்ள வரும்போது நான் எல்லாரும் சாதாரணமான தமிழ்ல பேச போறாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் நினைச்சு வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2-3 பேர் பேசணும்னு எனக்கு படபடப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா இது முடிக்கும் போதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ரொம்ப நாளா நம்ம பண்ணாம இருந்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இப்ப எதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா, நான் பள்ளி பருவத்துல தமிழ் நாடகம், தமிழ் பேச்சு போட்டியில முதல் பரிசு 2வது பரிசு வாங்கிட்டு இருந்தேன் நான். அப்போ வாங்கிட்டு இப்ப நான் தமிழ் பேச தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்ன இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது மறுபடியும் எனக்கு இந்த ஒவ்வொன்றும் புதுசா கத்துக்கணுங்கிறது, புதுசா சைக்கிள் ஓட்டுற மாதிரியான ஒரு பெரிய புத்துணர்ச்சி. ரொம்ப நன்றி இதை செய்யறதுக்கு. தமிழ் கிளப் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இதுக்கப்புறம் இப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ நான் இதுக்கு அந்த 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 படப்படுப்பு, மேடை பேச்சு பண்றதுக்கான அந்த படப்படுப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இதை நடத்திட்டு இருக்கிறதுக்கு. நன்றி நன்றி. தொடர்ந்து இணையுங்க. உங்ககிட்டயும் நாங்கள் கற்றுக்க வேண்டிய விடயங்கள் கண்டிப்பாக நிறையா இருக்கு. எல்லாம் இணைந்தே கற்றுப்போம், இணைந்து பயணிப்போம், எல்லாரும் வளர முடியும்.
வேற யாரும் கருத்து சொல்றாங்களா? அன்பரசன், ஸ்ரீலதா, நான் இப்பதான் பாக்குறேன். அவங்க எல்லாம் நீங்க ஏதாவது கருத்து சொல்லணுமா இந்த கூட்டத்தை பத்தி? எஸ் சார். ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய ஒர்க் ரிலேட்டடாக கம்யூனிகேஷன் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் டோஸ்ட் மாஸ்டரில் ஜாயின் பண்ணேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் இந்த தமிழில் ஒரு டோஸ்ட் மாஸ்டர் செஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறது நான் இதில் என்னை இந்த இன்வைட்டில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் கவிதா மேம் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஓகே இதில் சில ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. பட் இதில் ஜாயின் பண்ண இந்த ஃபஸ்ட்டு 1 or 2 செஷன் நான் அட்டன் பண்ணும்போது தான் தெரியுது இது எவ்வளவு வேல்யூவலான திங்ஸ் வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கிலீஷில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் உள்ள இது வேற. தமிழ் வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம அதை வச்சு அதிலே தான் வளர்ந்துருக்குறோம். பட் அதையே வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயோ ஒரு இடத்துல பேசும்போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறோம், எவ்வளவு விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருக்குறோம் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து இங்கே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நானும் இதில் அட்டன் பண்ணலாம் ஒரு எண்ணம் எனக்கும் இருக்குது சார். நன்றி நன்றி, சிறப்பு சிறப்பு. கூட்டத்துடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவர் சொன்னதுனால அன்பரசன் ஆங்கிலத்தை வந்து உடனடியாக ஒப்பீடு செஞ்சார். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. தமிழில் அந்த தமிழை நீங்கள் ரசிக்கிற அந்த இனிமை ஆங்கிலத்தில் வராது. ஆங்கிலம் வந்து செய்தி மட்டும்தான் கடத்தும். ஆனால் தமிழ் செய்தி மட்டும் கடத்தாது. நம்மளுடைய உணர்ச்சி அது நம்ம பிறப்பில் பின்னி பிணைஞ்சிருக்கு. அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. நம்ம மொழியினுடைய வளமே வேறங்க. அதனால் அந்த ஆங்கிலத்தை இதை நம்ம வந்து ஒப்பீடு செய்யவே முடியாது. நம்ம இங்கே கற்றுக்க வேண்டிய விடயங்கள் நிறையா இருக்குது. அவர் சொன்ன உடனே எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வந்தது. எனக்கு ஆச்சரியப்படுத்தின ஒரு விடயம் இங்கே தமிழையா ஒரு முறை சொன்னார். அது உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்து நம்ம கூட்டத்தை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். எங்கள் தமிழ் நான் 10வது படிக்கும்போது தமிழையா திட்டுவார். எப்படி திட்டுவார்னா, நம்ம தென்றல் சொன்ன மாதிரி திருவள்ளுவர் அளவுக்கு திட்டுவார் அவர். ஏய் நீ ஒரு தேங்காய் மடையன்டா, ஏய் நீ ஒரு மாங்காய் மடையன்டா அப்படின்னுவார். தேங்காய் மடையன் மாங்காய் மடையன்னு சொல்லுவார். எல்லாரையும் தேங்காய் மடையன்னு சொல்ல மாட்டார், எல்லாரையும் மாங்காய் மடையன்னு சொல்ல மாட்டார். இந்த தேங்காய் மடையனுக்கும் மாங்காய் மடையனுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, என்னங்க ஐயான்னு கேட்கும்போது ஒரு நாள் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. என்னால் எதிர்பார்க்கவே முடியல. ஐயா அது என்னங்க ஐயா தேங்காய் மடையன் அப்படின்றது? அது தேங்காய்ன்றது வருடம் பூரா காய்க்கும், எப்பவுமே காய்ச்சி பழம் கொடுத்துருக்கும். அதனால தேங்காய் மடையன்றவன் எப்பவுமே மடையனா இருக்கிறவன். ஆனா மாங்காய் வருடம் ஃபுல்லா காய்க்காது, அதுக்குன்னு ஒரு பருவம் இருக்கு. அந்த பருவத்தில் மட்டும்தான் அது காய்க்கும். அப்பப்போ மடையனா வருவன் மாங்காய் மடையன், வருடம் ஃபுல்லாக மடையமா இருக்கிறவன் தேங்காய் மடையன்னு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தாருங்க. எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. ஆஹா இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கா அப்படின்னு. இனி யாரையாவது திட்டணும்னா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு திட்டுங்க. யார் தேங்காய் மடையன் யார் மாங்காய் மடையன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே அன்னைக்கு ஒரு கண் திறந்த மாதிரி இருந்தது. ஒரு சாதாரண ஒரு திட்டல், அதுக்கு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் தமிழில் மட்டும்தான் இது சாத்தியமாகும். இந்த இனிமையை ரசிக்கிறோம் இல்லையா, இதுதான் தமிழினுடைய சிறப்பு. இந்த மாதிரி தமிழில் பல சிறப்புகள் இருக்குது, அதை கற்றுக்குவோம், தொடர்ந்து பயணிப்போம். இந்த ஒரு செய்தியோட சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தோட 26வது கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.